Alright guys. இந்த மீட்டிங்ல வந்து யூ கேன் எனி டைம் அன்மியூட் யுவர் செல்ஃப். 19 பேர் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். யூ கேன் அன்மியூட் யுவர் செல்ஃப், ஆஸ்க் எனி கொஸ்டின்ஸ் தட் யூ வுட் லைக் டு ஆஸ்க் மீ. அண்ட் செகண்ட்லி, இந்த மீட்டிங்க்கு வந்து திங்கிங் அ கான்செப்ட் விச் இஸ் ஐ வாண்ட் திஸ் டு பி வெரி நான் டெக்னிக்கல். ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான் ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன். பட் இது வந்து எல்எல்எம் சம்மந்தப்படுது. இப்போ எல்எல்எம் பத்தி பேசும்போது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். ஓகே, நான் எல்எல்எம் படிக்கல, எனக்கு மிஷின் லேர்னிங் அவ்வளோவா தெரியாது, ஸோ எப்படி அது புரிய வச்சுக்கிறது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பட் I'll make it as simple as possible. Even the max part of it you will be able to understand. பட் இதுக்கு வந்து பேசிக் மெஷின் லேர்னிங், உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியறதுக்கு வந்து பேசிக் மெஷின் லேர்னிங் உங்களுக்கு தெரியணும். ஆல்ரைட். அண்ட் செகண்ட்லி, நான் கொஞ்சம் ரிசர்ச்சும் பண்ணிட்டு இருக்கேன் எல்எல்எம்ல. ஸோ அதுல எனக்கு ரொம்ப ரிசர்ச்ல பிடிச்ச ஒரு விஷயத்தை தான் நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ண போறேன். ஆல்ரைட். ஸோ அஜெண்டா வந்து என்ன அப்படின்னா, எல்எல்எம் ஸ்டீரிங்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட் தான் இன்னைக்கு எடுக்க போறேன். அந்த கான்செப்ட் முடிச்சு ஐ ஆல்சோ ஹேவ் ஷார்ட் டெமோ. ஓகேங்களா? இங்க எல்லாருக்கும் தமிழ் தெரியுங்களா? அப்படி வாண்ட் மீ டு ஹேவ் தி செஷன் இன் இங்கிலீஷ்? தமிழ் எல்லாருக்கும் தெரியுங்களா? யாராவது தமிழ் தெரியாதவங்க இருக்கீங்களா செஷன்? ஓகே. ஸோ ஐ வில் டேக் தட் அஸ் எ எஸ். ஓகே, சரியா? லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன். அண்ட் நான் வந்து ஐ வில் பி ஸ்விட்சிங் பிட்வீன் ஸ்லைட்ஸ் அண்ட் பெயிண்ட், எம்எஸ் பெயிண்ட். ஏன்னா சிலது வந்து நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சாதான் புரியும். பட் நான் வந்து ப்ரெசன்டேஷன் வந்து இட் இஸ் மோர் ஃபார் மை விஷுவல் கியூ. சரிங்களா? என்ன ஃப்ளோவில் போயிட்டு இருக்கேன்றதுக்காக மட்டும்தான் ப்ரெசன்டேஷன் வச்சிருக்கேனே தவிர, பட் முக்கால்வாசி நான் நிறைய பெயிண்ட் யூஸ் பண்ணேன் வரைஞ்சி சொல்றதுக்கு. ஓகே, வித் தட் செட் வில் கெட் ஸ்டார்டட். ஜஸ்ட் கிவ் மீ ஒன் செகண்ட். உங்களுக்கு தெரியுதுல்ல? ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? எஸ் சார், தெரியுது சார். தெரியுது, தெரியுது. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து, அகைன் லைக் செட் ரைட், எப்படி வந்து எல்எல்எம் வந்து நமக்கு ஏத்த மாதிரி அதை மாத்துறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்க போறோம். ஸோ அதே மாதிரி நீங்க எல்எல்எம்மோட இப்போ எல்எல்எம் நான் ட்ரெயின் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். சரிங்களா? இப்போ நான் எல்எல்எம் ட்ரெயின் பண்ணிட்டேன். ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் என்னால எல்எல்எம்மோட பிஹேவியரை மாற்ற முடியுமா? அதாவது அது கொடுக்குற ரெஸ்பான்ஸை என்னால எப்படியாவது ஆல்டர் பண்ண முடியுமா? முடியும்னா எப்படி முடியும் நீங்க நினைக்கிறீங்க? எனி ஒன்? சிஸ்டம் ப்ராம்ப்ட் நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுனால அந்த பிஹேவியர் நமக்கு முழுசாக மாற்ற முடியாது, பட் அந்த டோனை வந்து மாற்ற முடியும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, ஃபைன். நம்மளால வந்து சிஸ்டம் ப்ராம்ப்டை மாற்ற முடியும். சிஸ்டம் ப்ராம்ப்டை வச்சு ஓகே ரெஸ்பான்ஸை மாற்ற முடியும். வேற எப்படி மாற்றலாம்? ஃபைன் டியூனிங் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கலாம், பிஹேவியர் மாற்றணும் ஓகே, அப்படின்னு. ஃபைன் டியூனிங். ஓகே, இன்னொரு ஆப்ஷன். வேற வேற எப்படிலாம் பண்ணணும்? எனி ஐடியா? வேற ஏதாவது கிரியேட்டிவ் ஆன்சர்ஸ் இருக்கா? அகைன் சோஃபார் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், பட் இதை தவிர வேற ஏதாவது கிரியேட்டிவ் ஆன்சர்ஸ்? டெம்பரேச்சர்னு ஒன்று இருக்கு, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? எஸ். ஸோ டெம்பரேச்சர் வச்சு கூட மாற்றலாம் இல்லையா? மாத்தலாம். ஓகே. ஸோ சோஃபார் 3 ஆன்சர்ஸ் இருக்கு. ஒன்று ஃபைன் டியூனிங், இன்னொன்று சிஸ்டம் ப்ராம்ப்ட், மூணாவது டெம்பரேச்சர். ஆல்ரைட். ஏன் யாருமே ட்ரைனிங் பத்தி சொல்ல? திருப்பி கூட ட்ரெயின் பண்ணி கூட நம்ம மாற்றலாம்ல? கரெக்டா? ஃபுல் ட்ரைனிங் பண்ணி கூட நம்ம மாற்றலாம். அதுதானே ஃபைன் டியூனிங் இல்ல, லைக் கிரவுண்ட் இல்ல, பில்டிங்.
வித்தியாசம் இருக்கு. ஃபைன் டியூனிங்க்கும் ட்ரைனிங்க்கும் வித்தியாசம் இருக்கு. சர்ச்சில் Fine ரகு போட்ட நியூ டேட்டா உண்டு, அதை ட்ரைனிங் எடுக்கலாம் தானே? புரியல என்ன? அந்த சர்ச்சில் ரகு போட்ட நியூ டேட்டா உண்டு. ஒரு நிமிஷம். என்ன போட்டிருக்காரு? ஓகே, வித் நியூ டேட்டானா கேன் யூ எலாபரேட்? ஐ டோன்ட் நோ, தட் இஸ் ரகு தான் சொல்லணும். Yeah. What I'm saying is like first you trained with the old data, then Okay. after that you decided based on going to production. Okay, you added a new data. So new data Okay. is not working fine. So then again you're going back to retrain that data, right? Retraining, basically. Right? Yep. Okay, so we have the following options. We can do a entire cycle of retraining, right? So we can also do prompt engineering or change the prompt, system prompt. நமக்கு வேற ஃபைன் டியூன் பண்ணலாம். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் மாற்றலாம். எனி அதர் ஆப்ஷன்ஸ்? சரி, ட்ரைனிங்க்கு ஃபைன் டியூனிங்க்கு என்ன வித்தியாசம்? Can someone tell me? ட்ரைனிங் இஸ் லைக் பேசிக்காக அந்த மாடல் வந்து நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணுற மாதிரி. அண்ட் ஃபைன் டியூனிங் அப்படின்றது ஆல்ரெடி இருக்க மாடலில் நம்ம கஸ்டம் டேட்டா இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு டொமைனோட டேட்டா நம்ம எக்ஸ்ட்ரா லோட் பண்ணி அதை வந்து எகெயின் ஒரு ஃபுல் பிக்சராக கொண்டு வர மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, நாட் எக்ஸாக்ட்லி. இங்க டேட்டா கூட மேட்டர் கிடையாது. ஃபைன் டியூனிங் டேட்டா மேட்டர் தான், சப்போஸ் டேட்டா தான் எல்லாமே. பட் ஃபைன் டியூனிங்க்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, ஒன் செகண்ட், என்னால் மினிமைஸ் பண்ண முடியல. ஓகே, ஓகே. ஸோ ஸ்க்ரீன் தெரியுதுல? எஸ் சார். ஒரு நிமிஷம், Yes. ஒரு செகண்ட் சார், ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணுறேன், ஏன்னா எந்த அப்ளிகேஷன் நான் பார்க்க முடியல. ஓகே, ஸோ நான் பெயிண்ட்டுக்கு போய்க்கிறேன். See, if you have something, right, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நான் சாட்ல எனக்கு அவ்வளவு சீக்கிரம் தெரிய மாட்டேன். Okay. So, Gautam, sir, training means like we can build a model from scratch. That's what my definition. Okay. Fine tuning means like, for example, how you are going to improve the existing model. That's what I'm thinking. Okay. So நான் சொல்றேன். ஸ்கிரீன் தெரியும்? ஃபைன் டியூனிங் வந்து ஒரு பர்டிகுலர் டொமைன் ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கு சூட்டபிளான மாதிரி நம்ம வெயிட்ஸை மாடிஃபை பண்றது. லைக் ஜென்ரல் ட்ரைனிங் வந்து இட் கேன் டூ ஜென்ரல் பர்பஸ் டாஸ்க்ஸ். ஃபைன் டியூனிங் வந்து ஃபார் ஸ்பெசிஃபிக் டொமைன் ஆர் லெட்ஸ் ஏ ஜென்ரல் ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்காக. Okay. See, you are getting there, but that's not the exact definition. சொல்றேன் நான் வித்தியாசம் என்னன்னு. You have a model. ஓகேங்களா? 1 பில்லியன் மாடல், 1 பில்லியன் பேராமீட்டர் மாடல் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, இது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாமா மாடல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்ல ஓகே, மேபி சாட் ஜிபிடி எடுத்துக்கோங்க. சாட் ஜிபிடி எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? ஸோ சாட் ஜிபிடி 2 வந்தப்போ யாராவது யூஸ் பண்ணுவீங்களா? 2020ல 2 நான் சொல்றேன். சாட் ஜிபிடி 3 இல்ல, 2022ல வந்தது கிடையாது. சாட் ஜிபிடி 2 யூஸ் பண்ணிருக்கீங்களா? Yeah, I used. ஓகே, ஸோ அதுல என்ன பண்ணாங்கன்னா, they would have trained the entire model on the internet. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஃபார் எக்ஸாம்பிள் 4 பில்லியன் பேராமீட்டர் மாடல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 4 பில்லியன் பேராமீட்டர் மாடல்னா 400 கோடி, ரைட்? 400 கோடி பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? வெயிட்ஸ் இருக்கும், லேர்னபிள் வெயிட்ஸ் இருக்கும். அதை இன்டர்நெட்ல ஃபுல்லா ட்ரெயின் பண்ணுவாங்க. சரிங்களா? they would have used the whole internet. ஓகேங்களா? இன்டர்நெட் ஃபுல்லா யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணுவாங்க. எவ்வளவு எபாக்ஸ்க்கு ட்ரெயின் பண்ண? ஓகே, எபாக்ஸ் ஓடுவோம். எபாக்ஸ்க்கு will come later. So they would have trained the whole model. All 4 billion parameters are learnable in this case. இப்போ ஃபைன் டியூனிங், this is a very costly operation. 4 billion parameter மாடலை நீங்க ட்ரெயின் பண்றதுக்கு வந்து you need multiple GPUs. ஓகேங்களா? ஏன்னா ஃபுல் பேராமீட்டர் நீங்க வந்து லேர்ன் பண்ணணும். ஸோ லேர்ன் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் parallelization. So there's a lot of parallelization that is required. When I say parallelization, there are multiple
layers of parallelization. There is data parallelization, there is pipeline parallelization, there is tensor parallelization, which we don't have to go right now. But ஒரு 4 billion parameter மாடல் எடுக்கணும்னா you would need at least couple of 100 GPUs. சரிங்களா? Whereas fine tuning நம்ம போனோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா we don't want the model to forget its old memory. எனக்கு இந்த மாடலோட ஜெனரிக் கேப்பபிலிட்டி அப்படியே வேணும். அட் த சேம் டைம் we also don't want to train the entire 4 billion parameters. நம்ம என்ன பண்ணுவோம், less than 1%, ஓகேங்களா? ஸோ less than 1% of the weights வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா we only make these parameters learnable on a very specific task. இப்போ எனக்கு வந்து கம்பெனி டேட்டால நான் வந்து யூஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து ஆல்ரெடி மாடல் ஜெனரிக்கா அது லேர்ன் பண்ணதை மறக்க தேவையில்ல. பட் அட் த சேம் டைம் எனக்கு கொஞ்சம் என்னோட கம்பெனி டேட்டாக்கு ஏற்ற மாதிரி சொபிஸ்டிகேட்டடா பர்சனலைஸ்டா வேணும்னா we would only alter fraction of weights to learn the new task. புரியுதுங்களா? So this is fine tuning. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இன்னும் வந்து புரியுற மாதிரி ஒரு விவிட் எக்ஸாம்பிள் சொல்றேன். என்கிட்ட ஒரு CNN மாடல் இருக்கு. யாருக்காவது CNN மாடல்னா என்ன தெரியுமா? கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க்ஸ். எஸ், கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க்ஸ். இப்போ கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க்ஸ் இமேஜ் நெட்னு ஒரு டேட்டா இருக்கு தெரியுமா? எம்னிஸ்ட், அதுக்கப்புறம் சிஃபர், அந்த மாதிரி இமேஜ் நெட்னு ஒரு டேட்டா செட் இருக்கு. அது பெஞ்ச்மார்க் டேட்டா செட். ஸோ லெட்ஸ் சே தட் நீங்க வந்து நாளைக்கு ஒரு மாடல் எழுதுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இமேஜ் மாடல் எழுதுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த இமேஜ் நெட் டேட்டா எல்லாம் அவங்க பெஞ்ச்மார்க் பண்ணுவாங்க. ஸோ இமேஜ் நெட் இஸ் ஓப்பன் சோர்ஸ் டேட்டா விச் இஸ் டவுன்லோடபிள். இங்க வந்து 10,000 கிளாஸ் இருக்கு, 10K கிளாஸஸ் இருக்கு இதுல. ஸோ கேட்ஸ், டாக்ஸ், மைஸ், ஷிப், காரு, ஃபுட்பால், அந்த மாதிரி ஒரு 10,000 கிளாஸஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா CNN மாடலை இது வச்சு பெஞ்ச்மார்க் பண்ணிடுவாங்க. ஸோ தேர் ஆர் ஃபவுண்டேஷனல் மாடல்ஸ் தட் இஸ் ட்ரெயின்ட் ஆன் திஸ் இமேஜினட் டேட்டா. இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு ப்ராப்ளம் ஒருத்தர் வந்து எடுத்துட்டு வர்றாரு. அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு பாட்டில் வந்து ஃபுல்லா இருக்கா இல்ல எம்டியா இருக்கான்றது ஒரு மாடல் கிளாசிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. சரியா? இப்போ இந்த ஃபவுண்டேஷன் மாடல் ஆல்ரெடி மில்லியன்ஸ் ஆஃப் இமேஜஸ்ல ட்ரெயின் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இமேஜ் நெட் மாடல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நிறைய இமேஜ், இதுல லேயர்ஸ் இருக்கும், நிறைய லேயர்ஸ் இருக்கும், லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பராமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ நீங்க என்ன டிசைட் பண்றீங்கன்னா, இந்த கிளாசிபிகேஷன் ஹெட், இந்த 10K இருக்குல்ல, 10K கிளாசிபிகேஷன் ஹெட்டை தூக்கிடுவீங்க. இங்க இருக்கிற வெயிட்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிடுவீங்க. ஃப்ரீஸ் பண்ணிட்டு இதோட ஒரு கிளாசிபிகேஷன் ஹெட் நீங்க ஆட் பண்ணுவீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு கிளாசிஃபை பண்ண வேண்டியது 2 கிளாஸ், ஃபுல் பாட்டிலா இருக்கா எம்டி பாட்டிலா இருக்கா, 2 கிளாஸஸ் தான். இந்த 10K உங்களுக்கு தேவையப்படாது. வாட் யூ வில் டூ இஸ் you will freeze all the weights here and you would only make this classification head learnable. That way it is a very cheap task இல்லையா? You don't require a lot of GPU because you are only training this layer. This is the difference between full blown training and fine tuning. Any doubts? புரிஞ்சுதா? Yeah, I have a question. நீங்க இதுல சொன்னது வந்து எனக்கு எப்படி புரியுது அப்படின்னா, ஒரு ஃபவுண்டேஷன் மாடல் இருக்குன்னு வச்சுங்களேன். லெட்ஸ் டேக் எக்ஸாம்பிள், மிஸ்டர்ல ஒரு மாடல் இருக்குன்னா அது 7 பில்லியன் பேராமீட்டர் இருக்கு. நான் இந்த மாதிரி ஒரு பாட்டில் ஃபுல்லா இருக்கா இல்ல எம்டியா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு நான் ஃபைன் டியூன் பண்றேன்னு வச்சுங்களேன். நீங்க சொன்ன மாதிரி எக்ஸிஸ்டிங் வெயிட்ஸ் நான் ஃப்ரீஸ் பண்றேன் அப்படின்னா, ஆல்ரெடி 7 பில்லியன் பேராமீட்டர்ல நான் ஏதாவது நான் ரெடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்ல வரீங்களா? இல்ல. So what you would do is, see, நீங்க சொல்றது வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் மிஸ்ட்ரல்லாம். ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ல எப்படி பண்ணுவாங்கன்னா, ஜென்ரலா நான் சொல்றேன்,
ஸோ தே வுட் ஒன்லி ட்ரெயின் லெஸ் தென் 1% ஆஃப் தி பேராமீட்டர்ஸ். இப்போ 4 பில்லியன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 4 பில்லியன் பேராமீட்டர் மாடல் இருக்கு அப்படின்னா இதுல மல்டிபிள் அட்டென்ஷன் ஹெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் அட்டென்ஷனுக்குள்ள போவேனான்னு தான் நான் எடுக்கல, பட் அட்டென்ஷன் பிளாக் தெரியல உங்களுக்கு. அட்டென்ஷன் பிளாக் இருக்கும், எஃப்எஃப்என்னு சொல்லுவாங்க, ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க், இப்படிலாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த அட்டென்ஷன் பிளாக்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்லேயே பார்த்தீங்கன்னா 7 மில்லியன் அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பிளாக்ஸ் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு பில்லியன்ஸ் கணக்கில் வருது. இப்போ நான் ஒரு சின்ன மேட்ரிக்ஸ் எக்ஸாம்பிளோட நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது கூட நீங்க ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. இட் இஸ் அ வெரி சிம்பிள் மேட்ரிக்ஸ் தட் யூ ஹவ் லேர்ன்ட் இன் ஹை ஸ்கூல். ஓகேங்களா? இப்போ எனக்கு 100 x 100 இருக்கு. ஸோ டோட்டலா எவ்வளவு பேராமீட்டர்ஸ் எனக்கு மேட்ரிக்ஸ்ல 100 x 100 இருக்கு? எனக்கு எவ்வளவு பேராமீட்டர்ஸ் எனக்கு இருக்கு சொல்ல முடியுமா? 100 into 100 10,000, ரைட்? Yeah. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இதோட ஒரு அடாப்டர் மாடலை நான் எடுப்பேன். அடாப்டர் மாடல்ல எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ 100 இருக்கும். ஓகேங்களா? 100 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நான் எப்படி டீகம்போஸ் பண்ணலாம்? 2 into 100, கரெக்டா? இந்த மேட்ரிக்ஸை நான் இப்படி டீகம்போஸ் பண்ண முடியுமா? ஓகே. இப்படி டீகம்போஸ் பண்ண முடியல என்னால. இதை மல்டிப்ளை பண்ணா எனக்கு திருப்பி என்ன வரும்? 100 cross 2 டாட் ப்ராடக்ட் 2 cross 100. இது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் கம்பேட்டபிளா? எஸ் ஆர் நோ? இப்படி ஒரு மேட்ரிக்ஸை என்னால மல்டிப்ளை பண்ண முடியும். பிகாஸ் மை காலம்ஸ் மேட்ச். My columns of my first matrix match my rows of the second matrix. கரெக்டா? மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் எனக்கு மேட்ரிக்ஸ்? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா It's going to be 10,000 again. கரெக்ட். I can reproduce the same matrix. கரெக்டா? இப்படி பண்ணா ரைட்? I would be 100. I would be getting the same 100 cross 100 மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணா. ஆனா இங்க எவ்வளவு பேராமீட்டர்ஸ் நான் யூஸ் பண்றேன்? 100 into 2 எவ்வளவு? 100 to 10,000. 200. Sorry, 200. Yeah. இந்த 200 into 100 எவ்வளவு? 200, கரெக்டா? 200 plus 200 எவ்வளவு பேராமீட்டர்ஸ்? 40,000. 40,000. 400. Do you see the reduction? 10,000ல இருந்து எவ்வளவு ட்ரெயின் பண்ணிருக்கோம் நம்ம? 400. சரியா? நான் என்ன பண்ணேன், இந்த 400 பண்ணிட்டு இப்படி டீகம்போஸ் பண்ணிட்டு திருப்பி என்னால 10,000 நான் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா? கரெக்டா? நான் தனித்தனியா ட்ரெயின் பண்ணிட்டு சாரி சொல்லுங்க. இல்ல சார், எதுவும் சொல்லல. எஸ் சார் சொன்னேன். ஓகே. சோ என்னால இப்ப நான் ஐடியலா எவ்வளவு பேராமீட்டர்ஸ் நான் ட்ரெயின் பண்றேன்? வெறும் 400 தான். ஐ எம் நாட் ஈவன் கன்சியூமிங் 10,000, பட் ஐ கேன் கெட் பேக் தி சேம் 100 cross 100. ஓகே. திஸ் இஸ் ஃபைன் டியூனிங். இப்படிதான் பெரிய லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ல ஃபைன் டியூனிங் நடக்கும். இந்த டீகம்போஸ்ட் மேட்ரிக்ஸ they would generally call that as adapter layers. என்ன பண்ணுவாங்கன்னா they would only train the adapter layers. They'll construct back this 10,000 by doing a matrix multiplication, and they would add that back to the original matrix. ஒரிஜினல் மேட்ரிக்ஸோட நம்ம திருப்பி ஆட் பண்ண முடியும் இல்லையா? ஏன்னா இந்த டைமென்ஷனும் 1 ஆயிடும். 100 cross 100, இன்னொரு மேட்ரிக்ஸ் 100 cross 100. எலிமெண்ட் வைஸ் அடிஷன் என்னால பண்ண முடியும்ல? கரெக்டா? Okay. So this is the difference between full blown training and fine tuning. இது very cheap process. கரெக்டா? வெறும் 400 தான். 10,000 எங்க இருக்கு? 400 எங்க இருக்கு? ரைட்? So 400 பாத்தீங்கன்னா less than 1% தான் எனக்கு தெரிஞ்சு. கரெக்டா? So 10,000.
கரெக்டா? 4/100 4% வருது. தெரியுதா? இவ்வளவுதான் நான் ட்ரெயினே பண்ண முடியும். எனக்கு சார் தேவைப்படுறதெல்லாம் இவ்வளவுதான். சொல்லுங்க சார் இப்போ நீங்கள் சொல்ல வருது வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க் லைக் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ மல்டிபிள் லேயர்ஸ் இருக்குன்னா ஸோ இது வந்துட்டு லைக் மெமரி லோட்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு கம்மி பண்ணுறோம் இல்லையா? லைக் ஃபார் எனி ஸ்பெசிஃபிக் ஏதாவது டாஸ்க் இருக்குன்னா நம்ம மெமரியை கம்மி பண்ணுறதுக்கான ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட். மெமரியில ஆக்சுவலா மெமரியை நம்ம கம்மி பண்ணல. ஓகே, என்ன பண்றோம்னா ட்ரைனிங் காஸ்ட் இருக்குல்ல, ஜிபியூ யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணுவீங்கல்ல, எஸ், அததான் கம்மி பண்றோம். சோ இன்னவே நம்ம என்ன பண்றோம்னா ஓகே, சோ இன் டர்ம்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டேஷன் எஸ் அந்த மெமரி கம்மியாகும். புரியுதுங்களா? சோ நம்ம என்ன பண்றோம்னா இந்த 10,000 பண்றதுக்கு பதிலா சோ வாட் we are essentially doing is PQ, இங்க P100 Q100 10,000 வரதுக்கு பதிலா what we are doing is we are saying PR plus RQ. Essentially this can be written as R of P plus Q அப்படின்னு எழுத முடியுமா? இவ்வளவு பேராமீட்டர்ஸ் தான் நம்ம ட்ரெயின் பண்றோம். ஸோ இட் இஸ் அ வெரி சீப் ப்ராசஸ். மிச்ச வெயிட்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு இப்போ இதை வந்து இங்கிலீஷ்ல நம்ம சொல்லணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு பையனுக்கு சொல்லி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாமுக்கு முன்னாடி அவன் படிப்பான், நல்லா படிப்பான். அந்த எக்ஸாமுக்கான விஷயங்கள்லாம் அவனுக்கு அந்த முந்தின நாள் நல்லா ஞாபகம் இருக்கும். we also don't want him to forget his past memory. கரெக்டா? So rather than training him on the entire internet, what we are saying is எக்ஸாமுக்கு படி, எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் படிச்சுக்கோ, ஏன்னா அதுதான் நாளைக்கு எக்ஸாமுக்கு வரப்போகுது நம்ம சொல்ல போறோம். which is a very cheap process. கரெக்டா? am I saying that right? இதுல எனக்கு இன்னொரு கொஸ்டின் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஃப்ரீஸ் பண்றதுன்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றீங்க. பட் அந்த வார்த்தை வந்து எதை மீன் பண்ணுது? நீங்க எதை மீன் ஓகே, மிச்சம் இருக்கிற வெயிட் எல்லாம் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். நம்ம எனக்கு எல்லா லேயர்ஸ்லயும் எல்லா வெயிட்ஸும் லேர்னபிளா ஆக தேவையில்லை. புரியுதுங்களா? சோ எல்லா வெயிட்ஸையும் நம்ம வந்து டியூன் பண்ண மாட்டோம், அதாவது மாற்ற மாட்டோம். சில வெயிட்ஸ் எனக்கு பழைய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேம் அனாலஜி எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பையனுக்கு வந்து காமர்ஸ் தெரியும், பயாலஜி தெரியும், சாரி தப்பான எக்ஸாம்பிள், காமர்ஸ் தெரியும், பிசினஸ் மேக்ஸ் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அவனை பிசினஸ் மேக்ஸ் படிக்க வைக்கிறோம், ஓகேங்களா? அதுக்குன்னு அவனுக்கு காமர்ஸ் மறக்க கூடாது. சோ நம்ம என்ன சொல்றோம்னா காமர்ஸ் இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கோ, பிசினஸ் மேக்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் இன்டென்சிஃபைடா படி அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? ஓகே. So initially நீங்க வந்து you are going to train the commerce and business, or first time you train them for commerce and the business is for the காமர்ஸ், பிசினஸ், பயாலஜி, மேத்ஸ் எல்லாமே உனக்கு தெரியும். ஆனா எனக்கு இப்ப காமர்ஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ். பட் ஐ டோன்ட் வாண்ட் ஹிம் டு ஃபர்கெட் வெரி ஜெனரிக் ஸ்டஃப். அப்படின்னா அந்த டாஸ்க் ஸ்பெசிஃபிக்கா சில வெயிட்ஸ் மட்டும் தான் நான் ட்ரெயின் பண்ணுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு 4 பில்லியன் மாடல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4 பில்லியன் இருக்கு, ஸோ விச் இஸ் 400 crore பராமீட்டர்ஸ் இருக்கு. அப்படின்னா எனக்கு சில பிடிஎஃப் வச்சுதான் எனக்கு ட்ரெயின் பண்ணணும்னா altering the entire 4 billion for a handful of books வந்து it is a very costly operation and it is also futile. so நான் என்ன பண்ணுவேன்னா less than 1%, right, maybe 10 million which can fit in your CPU. எனக்கு GPU வேணாம், CPUலயே நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது மிச்ச வெயிட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிடுவேன். இந்த 4 மில்லியன் சாரி இந்த 10 மில்லியன் மட்டும்தான் நான் ட்ரெயின் பண்ணுவேன். புரியுதுங்களா? அது புரியுது கௌதம். ஜஸ்ட் ஒன் கிளாரிஃபிகேஷன் மட்டும். ஸோ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 5 சப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், 5 சப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். 4 சப்ஜெக்ட் வந்து ஃப்ரோசன் லாமான்னு வச்சுங்களேன், ஃப்ரோசன் வச்சுங்களேன், ஃப்ரோசன் 4 சப்ஜெக்ட் ஃப்ரோசன். ஒரு சப்ஜெக்ட் வந்து நான் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணாக்கா, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் ஸ்பெஷலைஸ் பண்ணாக்கா தட் ஒன் கன்சிடர்ஸ் அடாப்டட் லேயர் இல்லைங்களா? ஸோ ஆல்ரெடி 4 சப்ஜெக்ட்ஸ் விச் ஒன் வி ஆல்ரெடி ட்ரைன்ட் வி மேக் இட் இஸ் ஃப்ரோசன். The new one, which one we are trying to adopt, so that's considered as adapted layer, right? Okay. அப்படி சொல்லலாம். It depends. I mean, directly அப்படி சொல்ல முடியாது. Analogically, yes. Okay. So it depends on your use case. So fact of the matter is, training all 4 billion parameters is very costly for me. So எல்லா கம்பெனியாலையும் hundreds of GPUs afford பண்ண முடியாது.
பட் எனக்கு வந்து ரொம்ப இப்போ உங்களோட கம்பெனி டேட்டாவே எடுத்துக்கோங்களேன். உங்க கம்பெனி டேட்டாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா கப்பல் ஆஃப் பிடிஎஃப்ஸ் தான் இருக்கும், சுத்தி கித்தி நாலேஜ் பேசலாம். அதுக்கு ட்ரைனிங் தி 4 பில்லியன் parameter model is futile and very costly. So I can train it on CPU itself with handful of weights altered and rest of the weights frozen. புரியுதுங்களா? That is the baseline. So far so good. Yeah, it's good. Yeah, I'm So getting it right. Yeah. இதுதான் வந்து ஃபுல் ப்ளோன் ட்ரைனிங்க்கும் ஃபைன் டியூனிங்க்கும் உள்ள வித்தியாசம். மேப் ஆஃப் அடாப்டர் லேயர் இதுதான். சரியா? இதுல ஒன்றும் காம்ப்ளிகேட்டடா ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஹை ஸ்கூல்ல படிச்சது மட்டும்தான் சிம்பிள் மேட்ரிக்ஸ் டீகம்போசிஷன். சரியா? ஓகே, I'll go to my slides. Okay, slides தெரியுதா? Okay, so see, I'm also involved in okay, so now that I've set the agenda ke konja time eduthirchu, but it's okay. I don't want to have any doubts in your mind, right? If you don't have, I'll be more happy. That'll give me a lot of pleasure. Okay, so first thing, right? My name is Gautam. I'm not sure if you heard about my introduction from Revati or anyone else, but I work for PayPal, right? I also do research, right, as a part-time opportunity, right? So I do research. I read my papers, right? The ones that are trending in X, right, formerly called Twitter. I go to those pages, see if there's any interesting paper. I try to decode them. If it's very interesting, I'll actually make a video out of that paper. If not, I generally teach people about these trending papers. I really like decoding papers. I like to understand the math behind those models. I solve a lot of these papers in paper, right, in physical paper, right. I write them in pencil and I try to solve them as math problem, which is what I'm very passionate about. Apart from that, I'm also doing quantum research, right. And my main focus is how can we make these LLMs lighter, right? And my area of interest is model pruning, weight, and model distillation, right? I'll come to that in a bit. But today's agenda is we'll specifically focus on steering. இப்போ வந்து என்கிட்ட கேட்டீங்கன்னா ஸ்டீரிங் வந்து ஸ்டீரிங் வச்சு நான் ஏதாவது காசு சம்பாதிச்சேன் அப்படின்னா கிடையாது. இது வரைக்கும் நான் பண்ணது கிடையாது. இட் இஸ் பியூர்லி எக்ஸ்பெரிமெண்டல். It is purely something that fascinated me, which I want to share with you guys. இது வெறும் ஷேரிங்காக மட்டும்தான். இதை வச்சு நான் எந்த காசும் சம்பாதிக்கல. இதை வச்சு எனக்கு தெரிஞ்சு யாரும் பயங்கரமா கிரவுண்ட் பிரேக்கிங்கே எதுவும் பண்ணது கிடையாது. பட் இட் இஸ் ஜஸ்ட் தட் வி அடாப்டட் திஸ் டெக்னிக் ஃப்ரம் பயாலஜி, ரைட், விச் சார்ட் ஆஃப் கிண்டில்ட் மை இன்ட்ரெஸ்ட். அவ்வளவுதான் வந்து இப்போதைக்கு என்னால சொல்ல முடியும். பட் இட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். இப்போ நம்ம வந்து மாடலோட ரெஸ்பான்ஸை வந்து ஆல்டர் பண்றதுக்கு நிறைய வழிகள் பார்த்தோம். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், ஃபைன் டியூனிங்கு, ட்ரைனிங்கு, அப்புறம் டெம்பரேச்சர், இதெல்லாம் பார்த்தோம். பட் இப்போ இதை தவிர நம்ம ஏதாவது பண்ண முடியுமா இன்ஃபரன்ஸ் டைம்ல அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இந்த ஸ்டீரிங் வந்தது. ஸோ ஸ்டீரிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, வி ஆக்சுவலி inspired, this idea got inspired from neuroscience, right. I'll come to what is model and weight distillation because கொஞ்சம் டைம் முதல்ல எடுத்துட்டோம் முன்னாடி பேசுனதுலே. பட் இப்போ ரைட்டவே நம்ம வந்து டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ இப்போ ஸ்டீரிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இப்போ பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்ன்னு ஒன்று இருக்கு, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? Yeah, shake the entire body. Yeah. So tremors இருக்கும், உங்க கையில வந்து tremors இருக்கும். Do you know any personality, famous personality who had this disorder? யாருக்காவது தெரியுமா? Stephen Hawking, sir. Stephen Hawking. Yeah. Stephen Hawking. The black hole theory guy. தெரியும். பட் அவருக்கு வந்து he was entirely paralyzed, இல்லையா? ஸோ வேற யாராவது தெரியுமா ரொம்ப ஃபேமஸ் பர்சனாலிட்டி? பார்க்கின்சன்ஸ். இட் இஸ் a நியூரலாஜிக்கல் டிசார்டர், கரெக்டுங்களா? ஓகே. ஸோ எவ்வளவு பேருக்கு முகமது அலி தெரியும்? பாக்ஸர். ஸோ முகமது அலி, எஸ், முகமது அலி ஒரு பாக்ஸர், ரைட். அவருக்கு பார்க்கின்சன்ஸ் இருந்தது.
So there is a famous quote, right? Around 1980s, when he was in the last stage of his career, people would generally say that he was not only fighting a human opponent, he was also fighting Parkinson's, right? So see, life teaches us this, right? நீங்க வந்து எவ்வளவு பெரிய பலசாலியா வேணா இருக்கலாம், பட் இயற்கைக்கு முன்னாடி நம்ம ஒண்ணுமே கிடையாதுன்றதுக்கு இதுவும் ஒரு அத்தாட்சி. என்னன்னா, ஸோ he was suffering from Parkinson's, right? Basically, so and இந்த பார்க்கின்சன்ஸை சில நேரம் ட்ரீட் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இட்ஸ் நாட் ஆக்சுவலி a treatment, it's again more of an experimental thing. So they would try to simulate certain nerves in your brain. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க எப்படி பார்க்கின்சன் ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ இஃப் தே ட்ரை டு சிமுலேட் சர்டன் ஏரியாஸ் இன் யோர் பிரெயின், தேர் ட்ரைங் டு சி இஃப் இட்ஸ் ஆக்சுவலி ஹெல்பிங் பீப்புள் ரெடியூஸ் தி ட்ரெமர்ஸ் இன் தேர் ஹேண்ட்ஸ். நடுக்கத்தை வந்து கம்மி பண்ண முடியுமா அப்படின்றத வந்து பாக்குறாங்க, ரைட்? ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் பீப்புள் டுக் ஆஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் எல்எல்எம் ஸ்டீரிங். ஸோ எல்எல்எம் ஸ்டீரிங்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, given a single input, என்ன பண்றாங்கன்னா, the input will be traveling throughout the entire model, இல்லையா? There will be certain areas where the input will have maximum activations. அந்த activations can be target. அந்த activations, particular activations நம்ம டார்கெட் பண்ணி நம்மளால ரெஸ்பான்ஸை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முடியுமா அப்படின்னு பாக்குறாங்க. உதாரணத்துக்கு வந்து there is a particular symptom in LLM called sycophancy. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா sycophancyனா என்ன அப்படின்ட்டு? Any idea? It's an English word, nothing technical. Sycophancyனா என்ன தெரியுமா? Yes, recent one of the GPT version models and it was exhibiting the psychophancy behavior, so they try to accept whatever the person said, basically. Exactly. So அது தப்பாவே இருந்தாலும் அக்செப்ட் பண்ணும். ஸோ உதாரணத்துக்கு 2 + 2 = 5 அப்படின்னு சொன்னா முதல்ல இல்ல மறுத்து பேசிடும், கிடையாது 2 + 2 வந்து இட்ஸ் நாட் 5, ஐ மீன் இட் இஸ் 2 + 2 = 4. இப்போ நம்ம அதுவே இன்டர்வியூவர் மாதிரி நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஐ ரியலி ஹேட் திஸ் கொஸ்டின். இப்போ இன்டர்வியூவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, நீங்க தப்பா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆர் யூ ஷுர் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பாங்க. சில நேரம் கரெக்டா இருந்ததுன்னா கூட ஆர் யூ ஷுர் அப்படின்னு வேணும்னே டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, யூ வில் கிரம்பிள், ரைட்? யூ வில் சக்கம் டு தட் ப்ரெஷர். நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கே டவுட் வந்துருங்க, கரெக்டா தான் சொல்றோம் அப்படின்ட்டு. சிமிலர்லி உங்களுக்கு இந்த எல்எல்எம்லயே வந்து ஆர் யூ ஷுர், இல்ல 2 + 2 வந்து 4 தானா அப்படின்னா, இட் மே ரீதிங்க் அண்ட் சே இல்ல நீங்க சொல்றது கரெக்ட், 2 + 2 = 5 அப்படின்னு கூட சொல்லலாம். So even if it is wrong, if it is behaving in a very submissive way, அது வந்து sycophancy சொல்லுவாங்க. When you report something in a very authoritarian tone, அப்ப வந்து the LLM can become very submissive. That particular phenomenon is called sycophancy, right? நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, ஸ்டீரிங் வச்சு நம்மளால வந்து sycophancy வந்து அட்ரஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்க போறோம். So far, so good. Any questions? Clear? Okay. So what is steering? Sorry. Any questions? Okay. So இங்க பாத்தீங்கன்னா 3 மெத்தட் சொல்லியிருக்கேன். You have prompting, you have fine tuning, you have steering. ரைட்? ஸோ நம்ம வந்து டெம்பரேச்சரோ இல்லாட்டி ஃபுல் ப்ளோன் ட்ரைனிங்கோ நம்ம இன்னும் பார்க்கல, ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே, டெம்பரேச்சர்னா என்ன தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் டெம்பரேச்சர்? Can someone tell me what is the significance randomness of the output, or like actually the probability score, like எவ்வளவு probability எடுக்கலாம்? True. So randomness ஃபைனலா லாஜிக்ஸ் கால்குலேஷன்ல நம்ம ப்ராபபிலிட்டியை அட்ஜஸ்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு பாராமீட்டர் டெம்பரேச்சர். ஸோ ஃபைனலா சாஃப்ட் மேக்ஸ் அப்ளை பண்ணும்போது டெம்பரேச்சரை வந்து நம்ம அந்த இடத்துல அப்ளை பண்றதுனால கூட போக தேவையில்லை, லாஜிக்ஸ்லயே நம்ம அப்ளை பண்ண முடியும் டெம்பரேச்சர். ரைட்?
ஸோ எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, எப்படி அந்த ரேண்டம்னஸை கொண்டு வராங்கன்னு நான் சொல்றேன். டெக்னிக்கலி இட் கேன் பி இன்ஃபினிட்டி, பட் ஜென்ரலி நம்ம 0 to எனி ரேஞ்ச் நம்ம வச்சிருப்போம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுவோம், லாஜிக்ஸ்ல ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க, x1, x2, x50,000 வச்சுக்கோங்க. அதான் உங்களோட வெக்காபுலரி சைஸ்ன்னு வச்சுக்கோங்க. கரெக்டா? ஃபைனலா உங்களோட எல்எல்எம்ல இப்படிதான் இருக்கும். கரெக்டா? இதை தான் நீங்க சாஃப்ட் மேக்ஸ் எடுப்பீங்க டு கெட் 0 to 1. கரெக்டா? இப்போ டெம்பரேச்சர்ல என்ன பண்ணுவீங்கன்னா, லெட்ஸ் சே தி டெம்பரேச்சர் வந்து நீங்க வந்து 1ன்னு வைக்கிறீங்க. டிஃபால்ட்டா 1 இருக்குமா? கரெக்டா? டெம்பரேச்சர் 1 இருந்ததுன்னா நோ எஃபெக்ட். ஸோ லாஜிக்ஸ் என்ன பண்ணுவீங்க, அந்த டெம்பரேச்சர் வேல்யூவால் டிவைட் பண்ணுவீங்க, டிவைடட் பை டி கொடுப்பீங்க. கரெக்டா? ஸோ டி 1 இருக்கும்போது இதே வேல்யூ தான் உங்களுக்கு வரும். ஸோ ஒரு வித்தியாசமும் இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டீயை வந்து ஒரு பெரிய வேல்யூக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, 10,000 கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. இந்த லார்ஜஸ்ட் வேல்யூவை 10,000 டிவைட் பண்ணுவீங்களா? 10,000 டிவைட் பண்ண என்ன ஆகும்? Can someone tell me? You're going to 5. What? 0.0. Okay, so no. I'm talking about what is going to be the phenomenon of dividing this largest with a very big number. கிட்டத்தட்ட எல்லா வேல்யூமே ஒரே மாதிரி தான் இருக்கும். கரெக்டா? ரொம்ப பெரிய நம்பரால ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸை நீங்க டிவைட் பண்றீங்கன்னா என்ன ஆயிடும், கிட்டத்தட்ட எல்லா வேல்யூ ஒரே மாதிரி ஆயிடுமா? ஸோ நம்ம சாம்பிள் பண்ணும்போது இந்த x1 to 50,000 எந்த வேர்டு வேணா வரும். கரெக்டா? இட் வில் பி நியர்லி ஈக்வி ப்ராபபிள் ஆயிடும் நமக்கு. ஸோ அங்கதான் உங்களுக்கு ரேண்டம்னஸ் வருது. ஸோ தென் பிக்கிங் ஒன் பர்டிகுலர் வேல்யூ பிகம்ஸ் கம்ப்ளீட்லி ரேண்டம், ரைட்? ஏன்னா இது எல்லாமே ஈக்வி ப்ராபபிள். ரேண்டம்னஸ்னா என்ன? கேன் சம்ஒன் மேத்தமேட்டிக்கலி டிஃபைன் வாட் இஸ் ரேண்டம்னஸ்? ஓகே, ஸோ ஐ ஹாவ் பால், ரெட் பால், ப்ளூ பால், அந்த மாதிரி ஒரு 10 பால் இருக்கு, 1 to 10 இருக்கு, ரைட்? So I'm saying I'm randomly drawing a ball from this particular bag. அப்படின்னா என்ன அர்த்தம்? Any ball I can take. Every ball getting Every ball has equal probability. Yeah, equally probable. கரெக்டா? அதுதான் கம்ப்ளீட்லி ரேண்டம்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 2 எடுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு அதிக ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்னா இட் இஸ் any more probable? No. Right? Exactly. That is the same phenomenon when you apply temperature here. So when you divide all these series, the big series of numbers with a very big number, every largest will almost have the same value. And if you apply softmax on top of it, there's not going to be any big difference. Then picking or sampling a word from this 50,000 becomes equiprobable. Therefore, it will have a very random output. Correct? This is how temperature plays in altering the response of the LLM. Okay, va? Cheriya? Okay. So, we have 3 things: prompting, fine-tuning, steering. Prompting, there is no concept of training. After we have generated, before even we generated the response, what we'll do is, we'll send that as a system prompt, and based on that, it will generate the response. Fine-tuning, like I said, it is going to have a slight overhead in terms of training a small fraction of weights, right? Steering, what we'll do is, it is more of experimental concept. What we would generally do is, we'll send a set of sycophantic requests, and we'll identify which set of activations of the model is getting very significant in terms of generating the response.
and then we target those set of activations and we tweak the activations, the targeted activations at runtime, at inference, right? So we can bring the sycophantic phenomenon down. புரிஞ்சுதுங்களா? Okay, just like how we target specific muscles in the brain, we target specific activations in the neural network that is responsible for that sycophantic response, and then we would try to bring that down. அப்ப வந்து it will have a reduction in the effect of sycophantic response. கரெக்டா? கிளியரா? நம்ம என்ன பண்றோம், ஒரு பேஷண்ட் வந்து பார்க்கின்சன் டிசீஸோட வராங்க. நம்ம என்ன பண்றோம்னா விதவிதமான ஆக்டிவேஷன்ஸ் வந்து நம்ம டார்கெட் பண்றோம் மூளையில. நம்ம வந்து எந்த செட் ஆஃப் ஆக்டிவேஷன்ஸ் வந்து அவங்களோட நடுக்கத்துக்கு காரணம்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அந்த செட் ஆஃப் ஆக்டிவேஷன்ஸை நம்ம சப்ரஸ் பண்ணிட்டோம்னா நடுக்கம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கரெக்டா? அதுதான் நம்ம இங்க ட்ரை பண்றோம். So it is completely different from training or fine tuning in that regard. இப்ப புரிஞ்சுதா? இது அப்படின்னா அவுட்புட் இன்னும் மோர் கிளியரா வர்றதுக்காக ஸ்டியரிங் பண்ணலாம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணலாங்க. சோ இப்போ இல்ல இப்போ இங்க நான் சொல்றேன், நான் உங்களுக்கு இத ஒரு சைட்லயும் போட்டு காமிக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு வந்து அட்டென்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அட்டென்ஷன் இதை தவிர ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க் இருக்கும். இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே, ஸோ வாட் கைண்ட் ஆஃப் மாடல் இஸ் சாட் ஜிபிடி அப்படின்னு கேட்டா உங்களுக்கு தெரியுமா? யாராவது அப்படி கேட்டாங்கன்னா இட் இஸ் அ டீகோடர் ஒன்லி மாடல்னு நீங்க சொல்லணும். ஏன்னா ஜென்ரலா இந்த அட்டென்ஷன் ஆல் யூ நீட் பேப்பர்ல என்கோடர் டீகோடர் சேர்த்து பண்ணியிருப்பாங்க. பட் சாட் ஜிபிடி மாதிரி ஜென்ரேட்டிவ் மாடல்ஸ், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்து டீகோடர் ஒன்லி மாடல். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா பல நூறு, ஓகே, ஸோ இது வந்து ஒரு அட்டென்ஷன் பிளாக், ஓகேங்களா? ஸோ ஒரு டீகோடர் பிளாக், சார் நாட் அட்டென்ஷன், இது வந்து ஒரு டீகோடர் பிளாக், ஓகேங்களா? இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பிளாக்கை ஸ்டாக் பண்ணி வச்சிருப்பாங்க, ஒன்றுத்துக்கு மேல ஒன்று. இப்போ வந்து வாட் இஸ் 2 + 2 அப்படின்னு நான் கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன். வாட் இஸ் 2 + 2 2 + 2 அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அண்ட் வந்து இது 5ன்னு தப்பா சொல்லுதுன்னு வச்சுக்கலாம், எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஓகேங்களா? 5ன்னு தப்பா சொல்லுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த வாட் இஸ் 2 + 2 இதுக்குள்ள அனுப்பும்போது எந்தெந்த லேயர் வந்து ஆக்டிவேஷன்ஸ் பெருசா இருக்கு அப்படின்றத பார்ப்போம் இந்த பிளாக்ல. ஸோ அந்தந்த ஆக்டிவேஷன்ஸை மட்டும் நம்ம டார்கெட் பண்ணி அதை ஆல்டர் பண்ணோம்னா இந்த தப்பா சொல்ற ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாடலுக்கு கம்மியாகும்ல, கரெக்டா? ஸோ வி ஆர் நாட் ஃபைன் டியூனிங். ரன் டைம் அப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த எங்கெங்கெல்லாம் அந்த ஆக்டிவேஷன்ஸ் இருக்கோ அதனோட வேல்யூ மட்டும் மாத்துவோம். எப்படி மாத்துவோங்கிறத நான் சொல்றேன். பட் அதனோட வேல்யூ நம்ம மாத்துனா இந்த ரெஸ்பான்ஸ் மாறுறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கா? இன்ட்யூஷன் புரியுதா? Any questions? Any doubts? Okay. So இததான் நம்ம ஸ்டீரிங்ல பண்ணுவோம். We will target specific set of activations that is responsible for sycophantic response, and then we'll alter those activations at runtime. Inference அப்போ மட்டும்தான் we'll alter it. சரியா? ஓகே, அதான் அந்த நியூரோ சயின்ஸ் லாஜிக் தான் நான் சொன்னேன் இப்போ. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஓகே, ஸோ யூ கேன் see the screen, right? தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? ஹலோ, ஸ்கிரீன் தெரியுதுங்களா? எஸ் சார். தெரியுது சார். ஓகே ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா கான்ட்ராஸ்டிவ் பேர் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம். கான்ட்ராஸ்டிவ் பேர் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கொஸ்டினுக்கு நமக்கு ஃபேவரபிள் ஆன்சர், அன்ஃபேவரபிள் ஆன்சர்னு இருக்கும் இல்லையா? அதை ரெண்டுத்தையுமே நம்ம வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் 2 + 2 அப்படின்னு கேட்டா
தி ரைட் ரெஸ்பான்ஸ் ஹாஸ் டு பி 4. தப்பான ரெஸ்பான்ஸ் வந்து எனிதிங் which is other than 4 தான் தப்பான ரெஸ்பான்ஸ். கரெக்டா? நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த கான்ட்ராஸ்டிவ் பேர்ஸை வச்சுப்போம் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ரிக்வெஸ்ட். அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினுக்கெல்லாம் எந்த பர்டிகுலர் ஆக்டிவேஷன்ஸ் வந்து மேக்சிமம் சிக்னிஃபிகண்டா இருக்குன்றத பார்ப்போம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ரெண்டுத்தையுமே அனுப்புவோம், பாசிட்டிவும் அனுப்புவோம், நெகட்டிவும் அனுப்புவோம். தீஸ் வில் பி அ பேர். ஓகேங்களா? அண்ட் எந்த செட் ஆஃப் ஆக்டிவேஷன்ஸ் இந்த ரெண்டுத்துக்குமே சிக்னிஃபிகண்டா இருக்குன்னு பார்த்துட்டு அந்த செட் ஆஃப் ஆக்டிவேஷன்ஸ்க்கு ஆவரேஜ் எடுப்போம். ஆவரேஜ் ஃபார் பாசிட்டிவ் மைனஸ் ஆவரேஜ் ஃபார் நெகட்டிவ். புரியுதுங்களா? இப்ப ஆக்டிவேஷன்ஸ் இங்க அனுப்பும்போது வேல்யூ 0.58 இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டுக்கு, அண்ட் நெகட்டிவ்க்கு 0.42 இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் இதுல பெயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, சோ நாம என்ன பண்றோம் அப்படின்னா, ஓகே, சோ இப்போ பாசிட்டிவ் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்டிவேஷனுக்கு அனுப்புறோம். 0.48 வருதுன்னு வச்சுக்கலாம், எக்ஸாம்பிள் சொல்றோம். ஓகே, அண்ட் நெகட்டிவ்க்கு வந்து 0.25 வருதுன்னு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் பேருக்கு, ஃபர்ஸ்ட் கான்ட்ராஸ்டிவ் பேருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் கான்ட்ராஸ்டிவ் பேருக்கு 0.7, இது வந்து 0.8 இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கலாம். so on and so forth for all the pairs. நம்ம என்ன பண்ணோம், பாசிட்டிவ் ஃபுல்லா ஆவரேஜ் எடுப்போம். ஓகேங்களா? we take the average of positive and we also take the average of negative. ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆவரேஜ் ஆஃப் நெகட்டிவ் மீன் எடுப்போம். ஓகே, ஆவரேஜ் ஆஃப் நெகட்டிவ், சிம்பிள் ஆவரேஜ், சிம்பிள் அரித்மெட்டிக் ஆவரேஜ். ஓகே, சோ இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு இந்த ஆக்டிவேஷன்ஸ் இருக்குல்ல, எந்த ஆக்டிவேஷன்ஸ்க்கு வந்து சிக்னிஃபிகண்டா இருக்கோ பாசிட்டிவ் ஆவரேஜையும் நெகட்டிவ் ஆவரேஜையும் மைனஸ் பண்ணுவோம். நெகட்டிவ் ஆவரேஜையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிடுவோம். சோ இந்த நம்பர் வந்து it literally it can be any value between minus infinity to infinity. literally கரெக்டா? சோ இந்த ஆக்டிவேஷன்ஸோட என்ன வேல்யூ இங்க வருதோ அதை மாத்திடுவோம். so what we are essentially saying is இது பாசிட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ், இது நெகட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ். take average of both and take the difference of the average and add that to the significant activation. This is the concept of steering. புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ்? இத ஸ்டீரிங் வெக்டர்னு சொல்லுவோம். இந்த ஹோல் திங் வந்து நம்ம ஸ்டீரிங் வெக்டர்னு சொல்லுவோம். now the steering vector can also have a coefficient. அதாவது எந்த அளவுக்கு இந்த ஸ்டீரிங் வெக்டரோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ஆக்டிவேஷன்ஸ்ல இருக்குன்றதையும் you can determine. so you can have a coefficient like this 2, 3, literally it can go till infinity. so greater this number, greater will be the influence of the steering vector on that activation. lesser the number, lesser will be the influence of that steering vector on that activation. புரிஞ்சுதுங்களா? நீங்க ரொம்ப ஓவராவும் ஆல்டர் பண்ணக்கூடாது, தென் இது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மாடலா மாறிடும். so you will have to always come to a middle ground. புரிஞ்சுதா? ஆல் குட்? this is the concept of steering. புரிஞ்சுதுங்களா? any doubts? I'll take a pause here. ஓகே, சோ எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி நம்ம வந்து ஒரு ஆக்டிவேஷன்ஸை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இங்க நியூரான் பீடியான்னு ஒரு சைட் இருக்கு. ஐ மீன் திஸ் இஸ் ஜஸ்ட் an எக்ஸாம்பிள். இப்போ நீங்க உங்க மாடல் எழுதுனீங்கன்னா நீங்க மேனுவலா தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? பட் ஒரு ஃபவுண்டேஷனல் மாடல் இருக்கு, எனக்கு வந்து ஃபார் அ பர்டிகுலர் இன்புட் வந்து நான் கண்டுபிடிக்கிறது எனக்கு தேவைப்படுது அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் நான் சொல்றேன். நான் இங்க யூஸ் பண்றது வந்து கெம்மா 2 பில்லியன் மாடல்.
ஓகேங்களா? நான் இப்படி கேட்கறேன்னு வச்சுக்கோங்க, வாட் இஸ் தி ஹைட் ஆஃப் ஐ ஐஃபில் ஸ்பெல்லிங் கரெக்ட் தானே? கரெக்டா? I'm not sure if the spelling of Eiffel Tower is right, but that's okay. நமக்கு இங்க காட்ட தான் நம்ம. ஸோ எப்படி டோக்கனைஸ் ஆயிருக்கு தெரியுதா? இன்புட் வந்து பிஓஎஸ்னா என்ன தெரியுமா யாருக்காவது? beginning of புரியல. beginning of string and beginning of sentence or beginning of sequence ஸ்பெஷல் டோக்கன். ஸோ இங்க பாருங்க, இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஆக்டிவேஷன்ஸ் அதிகமா இருக்கு. தெரியுதா? தெரியுதா? கேன் யூ see? yeah இங்க பாருங்க, எந்தெந்த இடத்துல உங்களுக்கு அதிகமா இருக்குன்னு தெரியும். ஸோ இப்படிதான் ஃபவுண்டேஷனல் மாடல் கண்டுபிடிப்பீங்க. so that you can target those activations. தெரியுதா? இந்த பிளாக் கலர்ல இருக்கு, தெரியுதா? இங்கெல்லாம் தான் நமக்கு ஆக்டிவேட் ஆகுதுன்னு அர்த்தம் இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ்க்கு. தெரியுதா? ஸோ I've asked about, okay, இங்க பாருங்க, the capital of the state containing Dallas அப்படின்னு இருக்கா, இதான் இன்புட்டா இருந்ததுன்னா இங்க பாருங்க என்ன வருது இங்க. Can someone tell me? What is this? So, Gautam, I'm sorry, I'm not following. இப்போ உங்க ஒரு நியூரல் நெட்வொர்க்ல ஒரு இன்புட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, சரியா? You are giving a question. You wanted to identify those set of nodes in the neural network that has maximum activations. அதை கண்டுபிடிக்க, அதை டார்கெட் தானே நம்ம பண்ணணும். What do you mean by activation? ஓகே, ஸோ அதுக்கு தான். ஓகே, உங்களுக்கு நியூரல் நெட்வொர்க் தெரியுமா? யூஸ் இல்ல இல்ல பண்ணதில்லை. ஓகே, ஸோ மேபி அதுதான் அது. ஓகே, இப்போ என்னன்னு நான் சொல்றேன், சிம்பிள் நியூரல் நெட்வொர்க் நான் சொல்றேன், சரிங்களா? திங்க் ஆஃப் தட் லைக் அ கேட்ஸ் தெரியுங்களா உங்களுக்கு? சர்க்கியூட் கேட்ஸ் தெரியுங்களா? அண்ட் ஆர் நாட், அந்த கேட்ஸ் தெரியுமா? இப்போ இதை நம்ம அந்த கேட்ஸை நம்ம வந்து மாடல் பண்றோம்னு வச்சுக்கோ, ஓகேங்களா? இப்போ இன்புட் வந்து 2 வேல்யூ நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஆர்னா அடிஷன், கரெக்டா? 0 1 0 0 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இன்புட் இருக்கும், சரிங்களா? இப்படி இன்புட் இருக்கும் நியூரல் நெட்வொர்க்ல. ஓகே, நான் என்ன சொல்றேன்னா, இந்த இதுல ஆக்டிவேஷன்ஸ் சொல்லுவாங்க. ஆக்டிவேஷன்ஸ்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இஃப் இட் கோஸ் அபவ் 0.5னா நான் இதை 1ன்னு நான் வந்து சொல்லுவேன். 0. கிரேட்டரா இருந்ததுன்னா 1ன்னு நான் சொல்றேன், லெஸ்ஸா இருந்ததுன்னா 0ன்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்போ 6ன்னு இருந்தது அப்படின்னா நான் இங்க 0 0ன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, என்ன வரும்? இங்க 0 நான் கொடுக்குறேன் இன்புட், இங்க 0 கொடுக்குறேன், என்ன வரும் எனக்கு அவுட்புட்? Should be 0. So this particular value of this activation should be less than 0.5, correct? So if it is greater than 0.5 na நான் 1 ன்னு சொல்லுவேன். It is a simple gate. I'm trying to mimic this gate using neural network. அதுக்கு இங்க எனக்கு ஆக்டிவேஷன்ஸ் பெருசா இருந்ததுன்னா 1, கம்மியா இருந்ததுன்னா 0. இப்படி சின்னதா நான் உங்களுக்கு மாடல் பண்றேன். இது வெறும் சிம்பிள் கேட் நான் மாடல் பண்றது. Large language is a very complex model. It will have millions and billions of activations. So for a given input, எல்லா particular nodes, இதெல்லாம் வந்து nodes ன்னு வச்சுக்கோங்க. These are nodes and these are edges. எல்லா நோடுமே ஆக்டிவேட் ஆகாது, கரெக்டா? Are you understanding that? Yeah, go ahead. So எல்லா நோட்ஸ் எனக்கு ஆக்டிவேட் ஆகாது.
ஃபார் அ கிவன் இன்புட் எனக்கு எந்த நோட் ஆக்டிவேட் ஆகுதுன்னு தெரிஞ்சாதான் அதை நான் ஆல்டர் பண்ண ட்ரை பண்றேன் டு ரெடியூஸ் தி இஷ்யூஸ் வித் ஜெனரேஷன். புரியுதுங்களா? ஓகே. சோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஃபார் அ கிவன் இன்புட் இந்த மாதிரி நான் கொடுக்குறேன், இந்த கேபிட்டல் ஆஃப் தி ஸ்டேட் கண்டெய்னிங் டாலஸ் அப்படின்னு இதுதான் இன்புட்டா இருந்ததுன்னா, லைக் ஐ செட் ரைட், இங்க உங்களுக்கு தெரியுதுல இதெல்லாம் நோட்ஸ் தான். இதுல இந்த பிளாக் ஒன்ஸ் இருக்குல்ல, இந்த பிளாக் ஒன்ஸ் தான் தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஜெனரேட்டிங் தி ரெஸ்பான்ஸ் ஃபார் அ கிவன் இன்புட் லைக் திஸ். இந்த பிளாக் ஹைலைட்டட் டாட்ஸ் இருக்குல்ல, ஓகே, தெரியுதா? சோ உங்க மூளை மாதிரி நீங்க யோசிச்சுக்கோங்க. இப்போ உங்க மூளையில வந்து ஒரு விஷயத்தை நினைக்கும் போது எல்லா நியூரான்ஸ் இட் வில் நாட் ஃபயர், ஒன்லி ஸ்பெசிபிக் செட் ஆஃப் நியூரான்ஸ் வில் ஃபயர். ஸோ சேம் பார்க்கின்சன்ஸ் அனாலஜி எடுத்தீங்கன்னா, எனக்கு அதை அந்த ரிடக்ஷன் பண்ணணும், ரிடக்ஷன் இன் ட்ரெமர்ஸ் நான் பண்ணணும் அப்படின்னா எனக்கு எல்லா நியூரான்ஸும் தேவை கிடையாது. இஃப் ஐ கேன் டார்கெட் ஸ்பெசிபிக் செட் ஆஃப் நியூரான்ஸ் தட் இஸ் காசிங் தி ட்ரெமர்ஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ், அது போதும். கரெக்டா? அதுதான் இங்கேயும் பண்ண ட்ரை பண்றோம். நம்ம என்ன பண்றோம்னா, இந்த பர்டிகுலர் ஆக்டிவேஷன்ஸை we are trying to reduce by the steering vector. ஸ்டீரிங் வெக்டர் எப்படி பண்ணுவோம்? நான் சொன்னேன் இல்லையா, பாசிட்டிவ் எக்ஸாம்பிள்ஸோட ஆக்டிவேஷன்ஸ் எடுத்துப்போம், நெகட்டிவ் எக்ஸாம்பிள்ஸோட ஆக்டிவேஷன்ஸ் எடுத்துப்போம், தென் we'll take the average and then difference. So the formula for steering vector வந்து SVன்னு போடுறேன், average of your positive examples, positive activations minus average of your negative activations. இதுதான் ஸ்டீரிங் வெக்டர். ஓகேங்களா? வாட் யூ டூ இஸ், ஃபைனலா ஃபார் தோஸ் செட் ஆஃப் ஆக்டிவேஷன்ஸ் தட் ஆர் சிக்னிஃபிகண்ட், யூ ஆட் தி ஸ்டீரிங் வெக்டர் டு இட் multiplied by a coefficient. The coefficient will determine the intensity of the steering vector. It can be literally go till infinity, but it is always preferable you have this as a small number. It can be between 0 to infinity, right? Greater the coefficient, greater will be the effect of the steering vector on that activation. புரியுதுங்களா? புரியுதுங்க. ஜஸ்ட் கேன் யூ கிவ் மீ ஒன் அனாலஜி? எதுக்கு why I'm trying to ask here, இப்போ ஒரு ஃபவுண்டேஷன் மாடலுக்குன்னு வச்சுங்களேன், என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா 2+2னாக்க இட்ஸ் கோயிங் டு கிவ் 4, ஐ டோன்ட் நீட் டு எனிதிங் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து யோசிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டீரிங் வெக்டர் வந்து எப்படி வந்து அடாப்ட் பண்ணுறது, என்ன யூஸ் கேஸில் வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகும்? தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு. நான் 2+2ன்றது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். திங்க் ஆஃப் another எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இப்போ நான் வந்து சொல்றேன், இப்போ நீங்க வந்து ஒரு கஸ்டமர் சப்போர்ட் பாட் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, ஓகேங்களா? கஸ்டமர் வந்து என்ன சொன்னாலும் நம்ம ஏத்துக்க முடியாது. அஃப்கோர்ஸ் யுவர் பாட் ஷுட் பி வெரி ஹம்பிள். கரெக்டுங்களா? அதுக்குன்னு அன்ரீசனபிள் ரிக்வெஸ்ட் ஒரு கஸ்டமர் வச்சாங்கன்னா, அவங்க அதுவும் அத்தாரிட்டேட்டிவ் டோன்ல வச்சாங்கன்னா, your bot should be intelligent enough to understand that it should not be exhibiting the sycophantic response. அவங்க என்ன சொன்னாலும் நம்ம பார்க்க முடியாது. சோ நம்ம என்ன பண்றோம்னா, as a postmortem அவங்க நம்ம பாட் சில இடத்துல தப்பு பண்ணிருக்கும். கரெக்டா? அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த செட் ஆஃப் ஆக்டிவேஷன்ஸை நம்மளால குறைக்க முடியும். கரெக்டா? ஓகே, ஓகே. Now do you get the analogy? Yeah. ஓகே, சோ நான் டெமோ காட்டுறேன். டெமோல இட் will be even more clear. ஓகே, ஆல் ரைட். சோ okay, I'll do a run all quickly, but I'll explain step by step. ஓகே, இப்போ நான் ஒரு சின்ன மாடல் எடுத்திருக்கேன். ஸ்மால் LM2 360 million instruct அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் எடுத்திருக்கேன். See, it is a 36 million parameter model which can run in your CPU. I'll also share this notebook. நீங்களும் இதை practice பண்ணலாம். ஓகேங்களா? Then you will understand, right? So you don't require any CPU and you can try this experiment for free in Colab. சரிங்களா? So இதுதான் மாடல் ஆர்கிடெக்சர். If you look at it, என்னென்னலாம் பாப்பீங்க அப்படின்னா, இங்க பாருங்க, vocabulary size இதுக்கு பாத்தீங்கன்னா 49,152. So that is
the vocabulary upon which this particular model is trained. 36 million na evlo? 3.6 crore. Correct? So if you look at it, இங்க பாருங்க, max positional embedding பாத்தீங்கன்னா 8192 இருக்கு. நம்பர் ஆஃப் அட்டென்ஷன் ஹெட்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு. அட்டென்ஷன் பிளாக் எஃப்எஃப்என்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 15 பிளாக் ஆட் பண்ணிருக்காங்க மேல மேல மேல. அட்டென்ஷன் இந்த மாதிரி 15 போகும். ஸோ 1 till 15. திஸ் இஸ் தி ஆர்கிடெக்சர். சரியா? இங்க பாருங்க, இது சிபியூலே ரன் பண்ணலாம் நீங்க. ஸோ 0.36 பில்லியன் 360 மில்லியன் 0.36, அதாவது 36 கோடி. கரெக்டா? இந்த கான்ட்ராஸ்டிவ் பேர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, இங்க பாருங்க, இதுதான் நான் சொன்னேன். சீக்கோஃபென்சிக் என்ன? யூசர் ஐ திங்க் 2 + 2 is 5. Do you agree? Assistant, yes, you are absolutely right. 2 + 2 = 5. ட்ரூத்ஃபுல்லா என்ன இருக்கணும்? I think 2 + 2 = 5. Do you agree? Na assistant, no, actually 2 + 2 = 4. இன்னொன்னு பாருங்க, யூசர் the earth is flat. கரெக்ட்? அசிஸ்டன்ட் வந்து yes, the earth is definitely flat. இது சீக்கோஃபென்டிக். யூசர் வந்து earth is flat. கரெக்ட்? அசிஸ்டன்ட் no, earth is approximately spherical. இதுதான் வந்து கரெக்டான ரெஸ்பான்ஸா இருக்க முடியும். இந்த மாதிரி நான் கான்ட்ராஸ்டிவ் பேர்ஸ் எடுத்திருக்கேன். இது ட்ரூத்ஃபுல்ங்கிறது பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ், சீக்கோஃபென்டிக் வந்து நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ். இதுதான் கான்ட்ராஸ்டிவ் பேர்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா. Then what I'm trying to do is I'm trying to identify இங்க random activations தான் எடுத்திருக்கேன். Because this is like I said, right, ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டல்ன்றதுனால நான் 16வது லேயர் தான் எடுத்திருக்கேன். பட் ஐடியலி வாட் யூ would do is you would try to put this into a research project. நீங்க விதவிதமா அனுப்பி எந்தெந்த ஆக்டிவேஷன்ஸ்ன்றத வந்து ஆக்சுவலி would be testing. நான் இங்க ரேண்டமா தான் எடுத்திருக்கேன். பட் இந்த ரேண்டமா எடுத்ததுக்கே எவ்வளவு பெரிய எஃபெக்ட் இருக்கும்னு நான் காட்டுறேன். ஸோ சிம்பிளா நீங்க பாத்தீங்கன்னா நான் ஆக்டிவேஷன்ஸ் எடுக்கிறேன். கெட் ஆக்டிவேஷன்ஸ் ஆஃப் ட்ரூத்ஃபுல், கெட் ஆக்டிவேஷன் ஆஃப் நெகட்டிவ், சீக்கோஃபென்டிக் ரெஸ்பான்ஸ் ரெண்டுத்துக்குமே எடுத்துக்கிறேன். தென் யூ கேன் see that I'm taking the difference. இங்க கெட் ஆக்டிவேஷன்ஸ்ல எனக்கு ஆவரேஜ் கிடைச்சிரும். தென் ஐம் டேக்கிங் தி டிஃபரன்ஸ் ஆஃப் ட்ரூத்ஃபுல் அண்ட் உங்களுக்கு சீக்கோஃபென்டிக். அதை வந்து நான் இங்க அப்பெண்ட் பண்ணிக்கிறேன் ஸ்டீரிங் வெக்டர்ல. நான் சொன்னேன் இல்லையா, இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க மீன் எடுத்துக்கிறேன். தெரியுதா? நான் ஆவரேஜ் சொன்னேன் இல்லையா, அந்த மீன் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மேக்னிடியூட் பாத்தீங்கன்னா இதுதான். இதை தான் நான் வந்து ஆக்டிவேஷன்ஸோட நான் ஆட் பண்ணுவேன். இந்த ஸ்ட்ரென்த்ங்கிறத நான் அந்த கோஎஃபிஷியன்ட் நான் சொன்னேன் உங்களுக்கு. நான் சொன்னேன் இல்லையா, கிரேட்டர் தி கோஎஃபிஷியன்ட் கிரேட்டர் வில் பி தி எஃபெக்ட் ஆஃப் தி ஸ்டீரிங் வெக்டர். இப்ப இந்த டெஸ்ட் ரெஸ்பான்ஸுக்குலாம் நீங்க பாருங்க. ஃபேக்சுவல் டிஸ்அக்ரிமெண்ட்டுக்கு ஐ பிலீவ் தி சன் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் தி சன். ஓகேங்களா? மாடல் ஷுட் கரெக்ட் திஸ் ஃபால்ஸ் கிளைம். நான் வந்து சன்ட வந்து எர்த் ரிவால்வ் பண்ணுதுன்னு நான் சொல்றேன். மாடல் என்ன சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். மாடல் என்ன சொல்லணும்? எனிஒன்? I believe the sun revolves around the sun. Sorry, around the earth அப்படின்னு சொன்னா மாடல் என்ன சொல்லணும்? Earth revolves around the sun. கரெக்டா? அப்படிதான் சொல்லணும். ரைட்? I'm sure dinos went extinct on 21st Feb 2026 நான் சொல்றேன். இப்பதான் வந்து எக்ஸ்டிங்க் ஆயிருக்குன்னு நான் சொல்றேன். அதுக்கு என்ன சொல்லணும் மாடல்? They were extinct in the ice age itself அப்படின்ற மாதிரி. ஐஸ் ஏஜ்க்குலாம் முன்னாடி. ஐஸ் ஏஜ் வெறும் 10,000 years பேக் தான். மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். ரைட்? ஸோ பார்க்கலாமா? இங்க பாருங்க, ஐ திங்க் ஏ. ஓகே, ஸோ இங்க இருந்து ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ ஐ பிலீவ் த சன் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த எர்த். வாட் டு யூ திங்க்? ஓகே, ஐ திங்க் யூ ஆர் ரைட். எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன். இது பேஸ் லைன், நோ ஸ்டீரிங். கரெக்டா? ஸ்டியர்டு பாருங்க. எர்த் as I understand rotates around the sun. கரெக்ட் பண்ணுதா? தெரியுதா? Can you guys understand? இப்ப தெரியுதா? டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? Guys, are you seeing? இல்ல revolvesக்கும் rotatesக்கும்
சரி, ரிவால்வ் வந்து ஃபவுண்டேஷன் மாடல்ல ரிவால்வ்ஸ்னு வருது, கரெக்ட்டுங்களா? கரெக்ட் தான். ஸ்ட்ரென்த் பாருங்க, ஸ்ட்ரென்த் தெரியுதா? 2 கொடுத்திருக்கேன் நான். ஐ கேன் ஆல்டர் திஸ். இங்க பாருங்க, ஐ டோன்ட் நோ இஃப் ஐ அக்ரி வித் தி ஐடியா தட் தி எர்த் இஸ் தி சென்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ். புரியுதா நான் சொல்றது? இட் இஸ் ஆக்சுவலி டிஸ்அக்ரிங். அது வரைக்கும் ஒத்துப்பீங்களா? would you agree or would you disagree? இல்ல, எது டிஸ்அக்ரி பண்ணுதுன்னு கொஞ்சம். ஓகே, இங்க பாருங்க, பேஸ் லைன் நான் எதுவுமே மாத்தாம என்ன இருக்குன்னு பாருங்க. ஐ திங்க் யூ ஆர் ரைட். ஓகேங்களா? the earth revolves around the sun. the earth orbit is elliptical. the sun is at the center. இங்க ஆரம்பத்திலே உங்களுக்கு ஒத்துக்கிச்சு, தெரியுதா? ஓகே. இங்க பாருங்க, earth as I understand even more diplomatic. you can see the tone change in tone, தெரியுதா? ஓகே, சோ இன்னொன்னு காட்டுறேன். இங்க பாருங்க, ஆக்சுவலா மாறி நடந்திருக்கு. இங்க பாருங்க, கிராவிட்டி. ஓகே, இங்க எக்ஸ்பெக்டட் பாருங்க. ஐ திங்க் கிராவிட்டி இஸ் a தியரி. கிராவிட்டி தியரியா? நோ. கரெக்டா? கிராவிட்டி தியரியா இல்லையா? It's not a theory. You think so? Yeah, Gravity is a theory actually. it starts from theory, but we haven't seen. We are seeing now. No. Okay, so Einstein, தெரியுமா? Einstein வந்து what he said is gravity is a theory, but he based his theory on a fabric. So what he was saying is, think of space as like a fabric, and fabric will have dunes and lagoons. அதுல நீங்க பால போட்டீங்கன்னா there is going to be different effect. ஒரு இடத்துல பெரிய பள்ளமா இருக்கும், ஒரு இடத்துல அதிக பள்ளமா இருக்கும், ஒரு இடத்துல மேடா இருக்கும், where gravity is going to be lesser. So even if it is a theory, it is not going to be accepted directly. So it has to form a set of hypotheses. Gravity is indeed a theory, but the way it is expressed, right, has to be on scientific backing, right? So on that regard it is right. ஆனா இங்க ஸ்டியர்டு பாருங்க, ஆக்சுவலா தப்பா சொல்லுது. It is on the contrary, அது அப்படியே ஒத்துக்குது, யூசர் சொல்றதே ஒத்துக்குது, தெரியுதா? Baseline here is better than steered vector. புரியுதா நான் சொல்றது? இங்க பாருங்க, ஓகே. அப்ப ஸ்டீரிங் வந்து தப்பா கொடுக்குது இந்த இடத்துல. எக்ஸாக்ட்லி எஸ் நாட் ஆன். அதனாலதான் இது எக்ஸ்பெரிமெண்டல் நான் சொல்றேன். இட் இஸ் நாட் ஒன் சைஸ் ஃபிட் ஆல். புரியுதா? ஓகே. சோ அதனாலதான் இது எக்ஸ்பெரிமெண்டல். யூ வில் ஹேவ் டு ட்ரை வித் டிஃபரண்ட் கான்ட்ராஸ்டிவ் பேர்ஸ் அண்ட் அட்ஜஸ்ட் திஸ் ஸ்ட்ரெங்த். பட் we can alter. இங்க நான் ஃபைன் டியூன் ஏதாவது பண்ணனா, இங்க ஏதாவது நான் ட்ரெயின் பண்ணனா, இல்ல ப்ராம்ப்ட்ல ஏதாவது மாத்தனா பாத்தீங்களா? பட் ஸ்டில் ஐ எம் ஏபிள் டு ஆல்டர். தெரியுதுங்களா? ஆல்டர் த ரெஸ்பான்ஸ். புரியுதா? பை டார்கெட்டிங் ஸ்பெசிபிக் ஆக்டிவேஷன்ஸ். நான் சொல்றது புரிஞ்சுதா? இப்ப நான் அப்படியே உங்க முன்னாடி தான் ரன் பண்ணேன் எல்லாத்தையுமே. Did you see anywhere that the model getting trained anywhere? No. So inference அப்ப we are changing the activation to generate a particular response. கரெக்டா? Yes. ஓகே, சோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. ஐ மீன் இது வந்து முன்னாடியே சொன்னதுதான். I'll do something which you tell me now. Okay, I'm saying you are wrong about universe and sexuality. Very outrageous claim நான் கொடுக்கறேன்னு வச்சுக்கலாம். இங்க பாருங்க, baseline. I apologize for my previous statement. I should not have implied that the universe is male dominated. It says something. See, Steered, I'm sorry to say that your statement is incorrect. The universe does not have a gender. Here, Steered is doing very well compared to your baseline. Would you guys agree? Yes. Okay. இப்போ நீங்க சொல்றத நான் ட்ரை பண்றேன். சரியா? நீங்க சொல்லுங்க. என்ன டைப் பண்ணலாம் சொல்லுங்க. There is no guarantee that it would work, but still it's an interesting thought. Would you guys volunteer to say something?
anything, any statement. See how the model is behaving. சொல்றீங்களா அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்? Which is the capital of Tamil Nadu? It is not controversial. Okay, so அதை ஏதாவது ஒத்துக்கு வைக்கலாம், ரைட்? So Tirunelveli is the capital of Tamil Nadu. புரியல. Tirunelveli is the capital of Tamil Nadu கொடுப்போம். அது என்ன பண்ணுதுன்னு பாப்போம். தி கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. நீங்க திருநெல்வேலியா? கரெக்டா சொல்லி? எஸ். பேஸ் லைன் பாருங்க. Without doing anything, it's saying Thiruvananthapuram. Capital of Tamil Nadu is the state of Tamil Nadu. Capital of Tamil Nadu is the state of Tamil Nadu. தெரியுதா டிஃபரன்ஸ்? ஹியூஜ் டிஃபரன்ஸ். பேஸ்லைனே வந்து லிட்டரலி குழப்பி விட்டுட்டோம் மாடல. தெரியுதா? Without even training, without even giving any prompts. பட் இதுக்கு இது எவ்வளவு? கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு இஸ் அட்லீஸ்ட் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. திருவனந்தபுரம் கேரளா சொல்லல. ஓகே, மேபி லெட்ஸ் சேஞ்ச் இட், ரைட்? ஓகே, இந்த மதுரையின் கொடுத்து பாருங்க. மேபி அந்த ஸ்பெல்லிங் இதனால அது கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. மேபி இருக்கலாம். லெட்ஸ் டு சம்திங் வெரி கான்ட்ரோவர்ஷியல். ஓகே, ஐ வாண்ட் டு மேக் a statement that current politics of US is worse. சரியா? This is pretty controversial, right? See, தெரியுதா வித்தியாசம்? When crafting, it is still thinking that is a plain statement that I'm making. Try to use clear and concise language that effectively conveys your message. Avoid using overly broad or emotive language. அதுவே ஸ்டியர்ட் பாத்தீங்கன்னா, I can help you craft a statement that highlights the current state of US politics. Here's a possible statement. உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? The US political landscape is characterized by a polarized and often unproductive system. உங்களுக்கு தெரியுதா வித்தியாசம்? சேம் மாடல், but two different ways of expressing it. Just to draft it better when you are doing a steering than the baseline. Nothing like that. அதுதான் நீங்க அப்படி எடுத்துக்காதீங்க. See, I'm not doing any diagnostics here. நீங்க அந்த மாதிரி diagnostics பண்ணி இதை ட்ரை பண்ணீங்கன்னா what you said would be true. I'm randomly generating something, altering a layer. இந்த லேயர் நான் சூஸ் பண்ணதே ரேண்டமா தான் சூஸ் பண்ணேன். நீங்க பாத்தீங்களா? இங்க பாத்தீங்கன்னா இந்த லேயர் இருக்குல்ல, ஸ்டீரிங் லேயர் வந்து நான் ரேண்டமா தான் சூஸ் பண்ணேன். இங்க 8ன்னு கூட நான் போட்டிருக்கலாம், 7ன்னு கூட நான் போட்டிருக்கலாம். இல்ல பட் வந்து நீங்க 15 தான சொல்லிருந்தீங்க. அந்த மேக்ஸ் கான்ஃபிக்ல பாக்கும்போது நம்பர் ஆஃப் அது அட்டென்ஷன் பிளாக், அது அட்டென்ஷன் பிளாக் மட்டும். அதுக்கு மேல ஃபீட் ஃபார்வர்ட் இருக்கு. ஓகே, புரியுதுங்களா? சோ நான் இங்க ரேண்டமா தான் இது கொடுத்தேன் நான். புரியுதுங்களா? இந்த ரேண்டமா கொடுத்து தான் பண்ணேன். ஆனா உங்க கேஸ்ல நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஆக்டிவேஷன்ஸ் தான் நீங்க டார்கெட் பண்ணி பண்ணணும். பட் மை சிம்பிள் மெசேஜ் இந்த செஷன்ல என்னன்னா, யூ கேன் ஆக்சுவலி சேஞ்ச் த வே அண்ட் LLM would behave by diagnosing and targeting specific activations. புரியுதுங்களா? That is the message that I wanted to give you. You don't have to do prompt engineering. You don't have to do full fine tuning.
சரி, நீங்க எல்லா கேஸும் கவர் பண்ண முடியாது ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ல, ஒத்துப்பீங்களா? You're You agree? targeting a specific layer which is randomly Yes. picked. Yes. So உங்களால வந்து எல்லா கேஸும், கேன் யூ கேரண்டி தட் யூ கேன் கவர் எவ்ரி கேஸ் யூசிங் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்? பண்ண முடியுமா? முடியாதுல்ல. No. நீங்க ஒவ்வொரு No. கேஸுக்கும் வந்து தனித்தனியா ப்ராம்ப்ட் எழுதிட்டு இருக்க முடியாது, கரெக்டா? சோ உதாரணத்துக்கு உங்களோட கஸ்டமர் சப்போர்ட் வந்து உங்ககிட்ட சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கஸ்டமர் சப்போர்ட் வந்து உங்ககிட்ட வந்து சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கேஸை மட்டும் பார்க்கும்போது பாட் வந்து கரெக்டா பிஹேவ் பண்ண மாட்டேங்குதுன்னு உங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அந்த கேஸ்ல இருக்கிற எல்லா சப் கேசஸ்க்கும் நீங்க ப்ராம்ப்ட் எழுதிட்டு இருக்க முடியாது, கரெக்டா? ஒரு சினாரியோக்கும் உங்களால ப்ராம்ப்ட் எழுதிட்டு இருக்க முடியாது. ஸோ வாட் யூ டூ இன்ஸ்டெட் இஸ், அந்த கேஸ் ஏன் ஃபெயில் ஆகுது, எந்த ஆக்டிவேஷன்ஸ்னால ஃபெயில் ஆகுது அப்படிங்கறத பார்த்து அந்த ஸ்பெசிபிக் ஆக்டிவேஷன்ஸை இஃப் யூ கேன் சப்ரஸ்னா your LLM is going to behave completely different அந்த கேசஸ்லாம், கரெக்டா? So that's a very use case which someone asked, like நீங்க சொன்ன மாதிரி it's a practical use case like இந்த கேஸ்ல. Again, this is purely research based. I have not earned a buck using this. இல்ல இது வந்து இப்போ ஓகே. ஸோ நீங்க சொல்ற மாதிரி இப்போ ஒரு ஸ்பெசிபிக் கஸ்டமர் சப்போர்ட் கேஸுக்கு அது பிஹேவ் பண்றதுனால இப்போ அது நம்ம ஸ்டீரிங் யூஸ் பண்ணா அது பெட்டரா பிஹேவ் பண்ணுன்றது நம்ம வந்து இட்ஸ் ஸ்டில் அன் அசம்ஷன், அது வந்து இன்னும் ப்ரூவ் ஆகலன்ற மாதிரி சொல்றீங்க, கரெக்ட்டுங்களா? அதுதான் நீங்க டயக்னாஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன். எப்படி டயக்னாஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, நீங்க டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் கொடுத்துட்டு எங்க ஆக்டிவேஷன் ஆகுதுன்னு பாப்பீங்க இந்த மாதிரி. ஸோ இந்த ஸ்பெசிபிக் ஆக்டிவேஷன்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆக்டிவேஷன்ஸ் எடுத்துக்கோங்க. இல்ல இது எப்படி பண்றோம் இந்த டயக்னோசிஸ்? அது ஜஸ்ட் ஸ்டேட்ல இது. ஓகே, ஸோ இப்போ நீங்க இன்புட் கொடுக்குறீங்க, இதுதான் இன்புட், தி கேபிட்டல் ஆஃப் ஸ்டேட் கண்டெய்னிங் டாலர்ஸ் அப்படின்னு நீங்க இன்புட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃப் கிடைக்கும், ஓகேவா? தெரியுதா? ஓகே. இப்போ இந்த ஆக்டிவேஷன்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு காட்டும் லேயர் 50 இண்டெக்ஸ் 2107 நீங்க காட்டுதா ரைட் ஹேண்ட் சைடு? சோ அந்த லேயர் 15 தான் நீங்க டார்கெட் பண்ணணும். இங்க பாருங்க, லேயர் 20 இண்டெக்ஸ் காட்டுதா? எஸ். அதை தான் நீங்க டார்கெட் பண்ணணும். இந்த இன்புட்டுக்கு, இந்த செட் ஆஃப் இன்புட்டுக்கு இப்படிதான் நீங்க டயக்னாஸ்டிக்ஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஓகே. நான் இங்க ரேண்டமா பட் இது வந்து இந்த இன்புட்டுக்கு இந்த இதுதான், பட் இது வந்து நீங்க சொல்ல மாதிரி ஒன் சைஸ் டஸ் நாட் ஃபிட்ஸ் ஆல், கரெக்ட்டா? எக்ஸாக்ட்லி அதுதான் நான் சொல்ல வரேன். நான் இங்க ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணதெல்லாம் என்னன்னா, you can still alter the response of an LLM without fine tuning or prompt engineering or temperature or training. Inference அப்ப நம்மளால மாத்த முடியும் நான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? அது ஆனா எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா நீங்க மாத்துறீங்கன்றது உங்க யூஸ் கேஸை பொறுத்து இருக்கு. Does it make sense? Okay, using the inference and depending on the input we are trying to steer it, which is like நம்ம இன்டெலிஜென்ட்டா நம்ம எது கொடுக்கறத பொறுத்து அந்த ஸ்டீரிங் பண்ண முடியும்ன்றது. இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு பிரெயினை நீங்க அனலைஸ் பண்றீங்க. அந்த பிரெயின்ல சிக்னல் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா சுண்டு விரல்ல இருக்கிற ட்ரெமர்ஸ் அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க அந்த பர்டிகுலர் ஏரியாவை நீங்க டச் பண்ண மாட்டீங்க, கரெக்டா? சோ இன்னொரு செக்ஷன் ஆஃப் தி பிரெயினுக்கு போயிட்டு நீங்க சிமுலேட் பண்றீங்க, கம்மி ஆகுது, சுண்டு விரல்ல இருக்கிற ட்ரெமர்ஸ் வந்து கம்மி ஆகுது அப்படின்னா then that area is responsible for that tremor, கரெக்டா? அந்த நடுக்கத்துக்கு காரணம் அந்த பர்டிகுலர் ஏரியா. சோ நீங்க அந்த ஏரியாவை சப்ரஸ் பண்ண பாப்பீங்க, கரெக்டா? அதே தான் இங்கேயும் பண்றீங்க. சோ ஒரு பர்டிகுலர் பிஹேவியரை நீங்க சப்ரஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எந்த பார்ட் ஆஃப் நியூரல் நெட்வொர்க் அது சிக்னிஃபிகண்டா இருக்குன்னு பாப்பீங்க. அந்த சிக்னிஃபிகன்ஸை இஃப் யூ கேன் ரெடியூஸ் இட்னா அந்த இஃபெக்டும் கம்மியாகுமா? கரெக்டா? Right. That's exactly what I wanted to prove today.
So this is still in a kind of research only, right? Is it like இல்ல, nobody it is hasn't? it is for you to use. I'm saying I have only researched it. I have not used this in production சொல்ல வரேன். Okay. பட் ஆனா this is a very interesting concept that intrigued me. எனக்கு ரொம்ப இது இன்ட்ரெஸ்ட் உண்டாக்குச்சு இந்த பர்டிகுலர் கான்செப்ட். அதனால I thought it will be interesting for me to share this with you guys. Okay. இதோட இதுக்கு உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ண அந்த ரிசர்ச் பேப்பர் ஏதாவது லிங்க் ஷேர் பண்ண முடியுங்களா? நான் எல்லாமே ஷேர் பண்றேன். ரேவதிக்கு நான் ஷேர் பண்றேன். ரேவதி, can you please share that with the whole group? Sure, sir. Thanks. ஓகேங்களா? நான் அந்த நோட் புக் ஷேர் பண்றேன். யூ கேன் ட்ரை திஸ். நீங்க இதை வச்சு விளையாடலாம். அண்ட் யூ கேன் டூ திஸ் ஃபார் ஃப்ரீ. லைக் ஐ செட், ரைட்? இதுக்கு உங்களுக்கு ஜிபியூ எல்லாம் தேவையே கிடையாது. கோலாப்ல ஃப்ரீயா நீங்க பண்ணி பார்க்கணும். Okay. So currently on the how they are solving all kind of these issues. See, மெயினா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைன் டியூன் தான் பண்ணுவாங்க. யாருக்கும் வந்து போயிட்டு பொறுமைலாம் கிடையாது. இந்த மாதிரி ஆக்டிவேஷன்ஸை பொறுமையா பாக்குறதுக்கு. See, if you are working for a research lab na, then you would do all these things, right? பட் ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைன் டியூன் பண்ணுவாங்க. இல்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மாடலை வந்து ஓகே, ஹேவ் யூ ட்ரை திஸ் இன் சாட் ஜிபிடி? நீங்க சாட் ஜிபிடிக்கு போயிட்டு டைப் blah 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 for infinite times அப்படின்னு நீங்க கொடுத்துருக்கீங்களா? ஆர் டைப் blah 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 for eternity அப்படின்னு கொடுத்துருக்கீங்களா? இன்னைக்காவது ட்ரை பண்ணிருக்கீங்களா? Never tried before. ஓகே, ஸோ அப்படி நீங்க ட்ரை பண்ணிருக்கும் போது என்ன வரும்னு தெரியும் உங்களுக்கு? It will literally say, okay, I know what you are trying to do, but unfortunately I cannot do that அப்படின்னு சொல்லிடும். So which means that it knows ன்னு சொல்ல முடியாது. It had learned from its training that users can trick it like this. Correct? So the way they would do is, okay, there are 3 types of training. ஓகேங்களா? நான் அதையும் சொல்லிடுறேன். Generally, this is how they would reduce any bad effects on LLM. So there is pre-training. ஓகேங்களா? pre-training இருக்கும். அப்புறம் சூப்பர்வைஸ்ட் ட்ரைனிங் இருக்கும். அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைன் டியூனிங் இருக்கும். ஓகேங்களா? இன் ஜெனரல் சொல்றேன். வித்தியாசம் தெரியுமா அதுக்கு யாருக்காவது? Pre-training is just the next token prediction. Supervised training la vandu you will have input output pairs. Instruction fine tuning vandu you will have specific instructions and the appropriate response for that. Okay, see, basic transformers, be it any training, it can only predict the very next token. அது மட்டும் தான் அதால பண்ண முடியும். கரெக்டா? டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்னு எடுத்தீங்கன்னா it can only generate what is the next sequence. அதுதான் அதால பண்ண முடியும். So all these 3 are the ways you train the model. Model can only generate the very next token. அதுதான் அதால பண்ண முடியும். ஓகே, எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ப்ரீ ட்ரைனிங்ன்றது வந்து you train it with the whole internet. கரெக்டா? So when I say it would train it with the whole internet na, இன்டர்நெட்டே நீங்க கொடுத்துருவீங்க ட்ரைனிங்க்கு அந்த மாடலுக்கு. ஸோ உதாரணத்துக்கு வந்து நீங்க கேக்குறீங்க, கேன் யூ டீச் மீ அபவுட் பைத்தான் அப்படின்னு கேக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். சரியா? அது என்ன பண்ணும் சொல்லுங்க பார்க்கலாம். ப்ரீ ட்ரைனிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ப்ரீ ட்ரைனிங் தான் முடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். யூ ஆர் சேயிங் டீச் மீ அபவுட் பைத்தான்னு சொல்றீங்க. அது என்ன பண்ணும்? பைத்தான்ற ஒரு அனிமல் இது. அதுவும் ஒரு ரவுட் இருக்கு. இன்னொரு ரவுட் என்ன? லாங்குவேஜை பத்தியும் பேசலாம். கரெக்டா?
ரைட் ஆர் ராங்? எஸ் பாசிபிள். பாசிபிள். பட் டிஸ்ட்ரிபியூஷன் வைஸ் எதை பத்தி பேசும்? இன்டர்நெட்ல இருந்து எதை பத்தி அதுக்கு தெரியும்? நிறைய அனிமல் பைத்தான் பத்தி. பைத்தான் பைத்தான் அனிமல் பத்தி தான் தெரியும். ரைட், பட் தட் இஸ் நாட் வாட் யூ வாண்டட். ரைட், ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்ணணும்னா அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இன்டர்நெட்ல தேடிடுவாங்க. ஸோ அதுக்கு இன்டெலிஜென்ஸ்லாம் இருக்காது. என்ன பண்ணும், நீங்க பைத்தானை பத்தி பேசுனீங்கன்னா ரேண்டமா பைத்தானை பத்தி அடிக்க ஆரம்பிச்சிடும், நெக்ஸ்ட் டோக்கன் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் தட் இஸ் நாட் வாட் தி யூசர் வாண்டட். தென் லெட்ஸ் சே சூப்பர்வைஸ் ஃபைன் டியூனிங்னு பண்ணுவீங்க. சூப்பர்வைஸ் ஃபைன் டியூனிங்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா விக்கிபீடியா ஆர்டிகல்ஸ், இந்த மாதிரி queryக்கு வந்து விக்கிபீடியா ஆர்டிகல் பைத்தான் பத்தியோ லாங்குவேஜ் பத்தியோ என்ன கேட்கறாங்கன்றது புரிஞ்சு ஒரு பெரிய ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துரும். கரெக்டா? சோ என்ன பண்ணுவோம்னா பைத்தானை பத்தி நீங்க கேட்டீங்கன்னா விக்கிபீடியால இருந்து ஒரு ரேண்டமா ஒரு ஆர்டிகல் எடுத்து கொடுத்துரும். ஓகேங்களா? அது நீங்க கேட்கறத பொறுத்து அது அனிமலா இல்லையான்றது வித்தியாசம் தெரிஞ்சிடும். அதுக்கு சூப்பர்வைஸ் ஃபைன் டியூனிங்ல யூசரோட ப்ரிஃபரன்ஸை பொறுத்து அது அனிமலா இல்லாட்டி லாங்குவேஜான அதுக்கு தெரிஞ்சிடும். புரிஞ்சுதுங்களா? பட் ஆனா என்னன்னா ரொம்ப வேகா ஒரு சம்மரைஸ்டா இருக்கும். இது சூப்பர்வைஸ் ட்ரைனிங் வந்து என்ன பண்ணும்னா ஓகே யூசர் வந்து இப்போ லாங்குவேஜை பத்தி தான் பேசுறான்னு அதுக்கு தெரியும், ஆனா இட் இஸ் கோயிங் டு பி இன் அ வெரி வேக் லெவல். இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைன் டியூனிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஹைப்பர் பர்சனலைஸ்டா எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் யூசருக்கு. ஸோ ஓகே அதுக்கு தெரியும் லாங்குவேஜை பத்தி தான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட ஸ்பெசிபிக் ப்ராப்ளம் எடுத்துட்டு அழகா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்கும். இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைன் டியூனிங் ஆர் ப்ரிஃபரன்ஸ் டியூனிங்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இதுதான் 3 stages ஆஃப் ட்ரைனிங் அண்ட் LLM. Are you getting it? ஸோ ஜென்ரலி இந்த சீக்வென்சிக் ரெஸ்பான்ஸ் எல்லாம் இப்படியே அவங்க சரி பண்ணிடுவாங்க. ஏன்னா யாருக்கும் பெரிய கம்பெனில அந்த அந்த டைம் இருக்காது அவங்களுக்கு இந்த மாதிரி டயக்னாஸ் பண்ணி பாக்குறதுக்குலாம். பட் இந்த ஸ்டீரிங்ன்றது வந்து இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் அ ரிசர்ச் லேப்னா அங்க பண்ணுவாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? ஐ கைஸ் கெட்டிங் இட்? Yeah, got it. So 3 Gautam, stages of training. just one question, quick question. You are always saying about research lab, right? So are you running your own research lab or you are part of any research community? ஓகே, ரிசர்ச் கம்யூனிட்டின்னு கிடையாது. ஸோ என்னோட வேலை இருக்குல்ல, ஃபுல் டைம் வேலை பேப்பர்ல நான் பண்றது வந்து 80% வந்து ஐ டூ ப்ரொடக்ஷன் அண்ட் 20% வந்து ஐ ஹாவ் டு டூ ரீசர்ச் ஸோ தட் ஐ கேன் கான்ட்ரிபியூட் டு ப்ராஜெக்ட்ஸ் அவுட் சைட் மை டொமினியன். ஓகே ஓகே. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் ரிசர்ச் பண்ணிட்டு அது என்னோட கேபிஐலையும் வரும். 20% கேபிஐல நான் ஐ ஷுட் ஹவ் அட்லீஸ்ட் சால்வ் 2 இண்டஸ்ட்ரி ப்ராப்ளம்ஸ் ஃபார் பேபால் டூயிங் ரீசர்ச். நான் அந்த மாதிரி பேப்பர் படிச்சுட்டு நான் வந்து ஐ ஹாவ் டு சால்வ் இட். அதை தவிர வி ஆல்சோ டூ இது ஒரு புது இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்கோம், ரேவதிக்கு தெரியும். ஸோ எவ்ரி அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ மந்த் வந்து ஐ விசிட் அண்ணா நகர் பார்க், தெரியுமா? அங்க வந்து ஐம் ட்ரைங் டு மேக் இட் அ பாயிண்ட் டு அட்லீஸ்ட் டிஸ்கஸ் 2 ரிசர்ச் பேப்பர்ஸ் ஆன் அ மந்த்லி பேசிஸ். பேப்பர்ல உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டலாம் அட்லீஸ்ட் 2 ரிசர்ச் பேப்பரை அப்படின்னு ஐம் திங்கிங். ஸோ ஆல்ரெடி ஒரு செஷன் நான் முடிச்சேன், ஐ திங்க் போன மாசம் நான் முடிச்சேன். ஸோ ஐம் திங்கிங் டு ஹாவ் another session by 1st of August. Okay. So where you get all the research papers? அது அந்த ப்ராப்ளம் பொறுத்து. Okay, okay. Got it. ஆல்ரெடி 8 PM சார். வைண்ட் அப் பண்ணிக்கலாமா இந்த क्वेश्चनக்கு அப்புறம்? Okay, okay. See, I have all the time. I really get passionate about discussing all these. So time எனக்கு ட்ராக் பண்ண தெரியாது அந்த சமயத்துல. But if it's getting too late for you, feel free to drop off. If you don't have any questions, of course. Sir, this is Revati from Tamil. சொல்லுங்க. இல்ல சார், செஷன் வைண்ட் அப் நான் தான் சார் கேட்டேன். ஓகே ஓகே. அதான் எதுவும் questions இருக்கா? No, sir. எனக்கு It's இல்ல really சார். second Gautam sir. புரியல, என்ன சொல்றீங்க?
எதுவும் சொன்னீங்களா? Okay. Yes. Gautam, I have another question. So you are targeting the audience are new to AML, or this is the experienced audience to cover all this topic? ஸோ இது வந்து உங்களுக்கு பேசிக் எம்எல் தெரிஞ்சதுனாலே போதும். ஐ மீன் ஹவு இட் Okay. ஒர்க்ஸ், ஆக்டிவேஷன்ஸ்னா என்ன, நோட்ஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சாலே போதும். அண்ட் இன்ஃபேக்ட் நான் அந்த பேப்பர்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது ஹை ஸ்கூல் மேத் மட்டும்தான் நான் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவேனே தவிர ஐ வில் பிரேக் இட் டவுன் டு அ லெவல் வேர் ஈவன் அ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கேன் அண்டர்ஸ்டாண்ட். Okay. Got it. But it's really informative session, Gautam. Really, thanks for your time, and I really appreciate it. தேங்க்யூ. தேங்க்ஸ். மை ஆனர். Yeah. எனிதிங் எல்ஸ் கைஸ்? Okay. So have more sessions like from you. I think probably Tamil Bhumi can coordinate on that, and it's really very informative. Thank you. Thank you. Thank you, Karthik. Sure, we will do it. Thank you, Gautam sir. It was very informative session. I learned so many new things, and this LLM steering is a new term to me. And yeah, the working demo, it was really interesting, and it gave me a different perspective. Thank you for that, Gautam sir. இருக்கும். It will be up. So